चिच्चभेशा शिवचिदम्बरं नमः शिवकाम्यै जगदम्बिके தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல நம்பெருமான் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமன் ஆனந்த நடராஜ ராஜமூர்த்தியினுடைய அனுகிரக கிருபா கடாட்ச திருவருள் துணை கொண்டு இன்றைய புரட்டாசி மாத திரு ஆதிரை சொற்பொழிவிற்கு நடராஜர் பணித்த வண்ணம் இங்கே நாம் எப்படி நடராஜா எளிமையாக எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டுருக்காரோ அதேமாரி நம்ம சத்சங்கம் எளிமையான சிம்பிளான இந்த சத்சங்கம். அந்த சத்சங்கத்துக்கு ஐயா உலகம் ஃபுல்லாக ஆன்மீகத்தை பெறப்பெறக்கூடிய பெரும் சான்றோர். அப்படிப்பட்ட அவர் இங்கே வந்திருப்பது நமக்கெல்லாம் பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெருமை. அதனால் அவரையும் நாம் எல்லோரும் சார்பாக முதற்கண் வருக வருக என்று அழைக்கிறோம். அதே போல் ஒரு அறிமுக உரை மாதிரி ஐயாவை பற்றி சொல்லணும். ஐயாவை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐயாவை பற்றி. இருந்தாலும் ஒரு சபை நாகரிகம் கருதி சொல்லோவியர் பேராசிரியர் பெருந்தகை திருவாளர் சோசோமி சுந்தரம் ஐயா என்று உலகமெல்லாம் ஆன்றோர்களாக இந்த ஆன்மீக உலகத்திலே போற்றி வரக்கூடியவர். என்னன்னு சொன்னாக்க எளிமையாக எல்லார்கிட்டையும் நடராஜரை பற்றியும் நடராஜர் அருளாளரை பற்றியும் நிறைய ரீச் பண்ணிட்டுருக்கார். இன்றைக்கி நிறைய அவர் பண்ணலை, அவர் பண்ணுறதெல்லாம் யூடியூப்பில் விட்டுருக்கிறதுனால அவரை சுவாமி பெருமைப்படுத்தின்னு இருக்கார். இப்படிப்பட்ட ஐயா இன்றைக்கி நமக்கு வந்திருக்கார். வித்யா ததாதி வினயம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கல்வி கற்றோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கல்வி கற்று அதனுடைய பயனை அனுமதிக்க நமக்கு வினயம் பணிவு வரணும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த கல்வியினால் பொருள்னால் புகழ்னால் பேர் இதெல்லாம் வர 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 நம்ம அப்படியே பணிஞ்சு இப்படி கீழே வரணும் அப்படி சொல்லுவாள். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு குரல் சொல்கிற மாதிரி அதுக்கு இன்றைக்கு பிரத்யக்ஷ உதாரணம் நேரடியில் ஐயா. இன்றைக்கி அதை இன்றைக்கி பெருமையாக கூட சொல்லிக்கிறோம். ஐயாவை அடியனுக்கு முன்ன பின்ன அனுபவம் கிடையாது. நமக்கு பிரம்மஸ்ரீ சுப்பிரமணியா வந்திருக்கார். அவர் ஐயாவரை பேரை சொல்லி அவ்வளோ உரிமையாக கேட்டுருக்கார். அவரெலாம் நிறைய தெரியும். அடியனுக்கு அறிமுகமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு அறிமுகம்னா அந்தனர் பிரியா சிற்றம்பலமே என்கின்ற தீட்சிதர் என்கின்ற தெளிவான ஒரே அறிமுகம். ஃபோனில் பேசுகிறோம். பேசின உடனே இருங்கிறார். டைரியை புரட்டுறார். 25 நடராஜா நமக்காக ஒதுக்கியிருக்கார். 25 நடராஜா நமக்காக ஒதுக்கியிருக்கார். உடனே ஐயா அடுத்த நிமிஷமே வரேன்னு ஒத்துண்டார். நம்ம யார் அழைக்கிறோம், என்ன ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, ஏன்னா அவர் ஒரு தெரியும் எல்லாருக்கும், இந்த ஆன்மீக உலகத்துக்கு அவருக்கு தெரியும். அப்படிங்கிறவர் உடனே ஏற்றுண்டான்னு சொன்னால் அதுக்கு அந்த பணியுமாம் என்றும் பெருமைங்கிற அந்த சிம்பிளிசிட்டியும் இந்த வயசில் ஆன்மீக முதிர்ச்சி ஞான முதிர்ச்சி வயது முதிர்ச்சி எல்லாத்துலேயும் மெச்சூர்டாக இருக்கக்கூடிய அவங்க ரொம்ப குழந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படி பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அதுதான் நமக்கு அவருக்கு மேலே மேலே பெருமை ஏற்படுத்தி தந்துருக்கு. அப்பேற்பட்ட அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். நம்ம நடராஜர் ஆனந்த நடராஜரும் தில்லை கோயிலும் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்காங்க. தெரியும் நம்ம பூலோக கைலாயம் சிதாகாசத்துக்கு நடராஜர் கோயில் இதய கோயில். இங்கே 2 கோயில் இருக்குது. ஒன்று ஆன்மீகம் இதய கோயிலாக இருக்கக்கூடிய சிதம்பரம் சிச்சபேச இருக்கக்கூடிய சிதாகாசம் சொல்லி தில்லை கோயில். இன்னும் ஒரு கல்வி கோயில் இருக்குது. மீனாட்சி காலேஜாக இருந்து பின்னாடி அண்ணாமலை பல்கலைக்கழகமாக மாறி இருக்கக்கூடிய கல்வி கோயில். ரெண்டுமே இங்கே இருக்குது. அதனுடைய வழித்தோன்றல வல்லவர் தான் அவங்கெல்லாம். அதனால் அது சார்பாகவும் நாம் அவரை வரவேற்று இப்பொழுது அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆகாசா அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் அருணாச்சலம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் ஒவ்வொரு மாதத்துக்கும் வரக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்கிறாங்க, ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அதையும் செய்ய இருக்கோம். முதல்ல இப்பொழுது ஐயாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ஸ்ரீ சிதம்பர சக்கரத்து சார்பாக. அடுத்தது அவங்க பாராட்டு மடல் படித்து கொடுப்பாங்க. அடுத்தது ஐயாவுடைய கரைபுரண்டு வரக்கூடிய ஆன்மீக வெள்ளத்திலே நாம் எல்லாம் இறைவனை அனுபவிப்போம் என்று சொல்லி இத்தளவில் முடிச்சுக்கிறோம். ஓம் சிவா. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ ஆலவா அறக்கட்டளைங்கிற ஒரு அமைப்பு இங்கே தேவார பாடசாலை நிறுவி குழந்தைகள்லாம் தேவாரத்தை விருத்தி பண்ணிட்டு வரா. அவள் இன்றைக்கி நமக்கு தேவாரத்தை படிச்சிருக்கா. அவளுக்கு சுவாமிக்கு விண்ணப்பிச்சிருக்கா. அவளுக்கு நம்ம சிறப்பு செய்கிறோம்.
இப்பொழுது ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் சங்கத்து சார்பாக ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஓம் சிவா. ஐயாக்களை இப்போ அழைக்கிறோம். இந்த ஆகாஷ் ஆவாஸ் உள்ளடக்கிய ஒரு 5 அமைப்புகள் ஐயா அவர்களுக்கு ஒரு பாராட்டு சிறப்பு செய்கிறார்கள். அதை இப்போ பாராட்டு பத்திரம் படித்து ஐயாவுக்கு அளிக்கப்படுகிறது. ஓம் சிவா. திருச்சிற்றம்பலம். ஐயா அப்படியே போட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஆகாஷா அவார்டு சார்பாக இந்த விருதை அளிக்க அனுமதி அளித்த தீட்சிதர் அவர்களுக்கு மிக்க நன்றி. நம்ம மிகப்பெரிய ஆட்களெல்லாம் போய் நம்மளால் பாராட்ட முடியாது. தில்லையும் தீட்சிதர் அவர்களும் நமக்கு அந்த வாய்ப்பை அளித்துள்ளார்கள். அவருக்கு நன்றி. இந்த விருதை பாராட்டி வழங்குபவர் திரு அரு ராமநாதன் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரியவா சத்சங்கம் சிதம்பரம், ஆகாச அவார்ட்ஸ் சிதம்பரம், ஸ்ரீ வித்யா பாலாபீடம் சிதம்பரம், ஸ்ரீ சிதம்பரேச சத்சங்கம் சிதம்பரம் இணைந்து வழங்கும் தில்லை ஸ்ரீ ஆனந்த நடராஜரின் ஆருத்ரா நட்சத்திர ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்வில் இப்போ மட்டும் எல்லாரும் கை தட்டுங்க. சொல்லோவிய சிகரம். ஏற்கனவே சொல்லோவியர், இப்போ சிகரம் இணைந்திருக்கிறது. பேராசிரியர் சோசோமி சுந்தரமையா அவர்கள் உலகெங்கும் நேரடியாகவும் இணைய வழியாகவும் சைவத்தை போதித்து வருகின்ற ஐயா அவர்களுக்கு தில்லை மண்ணில் சொல்லோவிய சிகரம் என்ற பட்டம் 25/9/2024 சிதம்பரம் நகரத்தார் விடுதியில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவில் வழங்கி பாராட்டுகிறோம். அந்த மற்ற நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி ஒரு 2 வார்த்தை மட்டும் என்ன படிக்க சொன்னாங்க. எழுதுனதை படிச்சுட்டேன், அதோட விட்டுறக்கூடாது. எனக்கு முன்னாடி அவர்களே சொல்லிட்டாங்க, என்னுடைய மைத்துனர். அதனால் நான் இனியும் பேசாமல் இருந்தால் அது முறையல்ல. இன்றைய நிகழ்ச்சி இந்த விடுதி ஆரம்பித்து 5 வருடம் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் அவங்க வரல. நாங்கள் பல முறை முயற்சி செஞ்சோம். கனடாவில் இருப்பாங்க, அமெரிக்காவில் இருப்பாங்க, ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க, சிங்கப்பூரில் இருப்பாங்க. எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், மைத்துனர் சொன்னால் வர அப்படி கட்டாயம் இல்லை. எப்போ நடராஜர் கூப்பிட்டுருக்காரோ, யார் மூலமாக கூப்பிட்டாரு? தில்லைவாழந்தனர்கள் சத்சங்கம் தில்லைவாழந்தனர்கள் அழைக்கிற பொழுது வந்து தான் தேரணும். அதனால் நேரம் காலம் ஒத்துக்கொண்டது. அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி பேசுகிறது முழுக்க முழுக்க நடராஜா கோயிலையும் நடராஜரை பற்றியும் தான் பேசுகிறது. 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் காது குளிர நல்ல அருமையான செய்திகளெல்லாம் அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். இன்னொரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சிதம்பரம் ரகசியம். அவங்க படித்தது தமிழ் அல்ல, வணிகவியல். ஆனால் தருமை ஆதீனம் கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு முன்னால் அவர்களை தருமை ஆதீனம் புலவராக பட்டம் கொடுத்துருக்கு. தமிழ் படிக்காத ஒருத்தர் புலவர் பட்டம் வாங்கிறதுனா எப்படி யோசிச்சு பாருங்கள். அது இறைவன் கொடுத்த கொடை. அதனால் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது. அவருடைய மாணவர் கூடவே வந்திருக்கிறார் மதுரையிலிருந்து. நாங்கள் எல்லாம் சபரிமலைக்கு போகிற பழக்கம். 18 ஆண்டுகள் அவர்களோடு போயிருக்கிறேன். அப்போது லோகநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கறனால அடையாளம் தெரியல. அதனால் இந்த இடத்துக்கு பெருமை. ஐயாக்கள் இந்த சத்சங்க கூட்டத்தை இங்கே நடத்துறதுக்கு காரணமே நடராஜர் இருக்கார். ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணசாமி டீச்சரையா சொல்லுவாங்க, இந்த விடுதியில் நடராஜர் இருக்கிறார், அம்பாள் சிவகாமி அம்பாள் இருக்கிறாங்க, காரைக்கால் அம்மையார் இருக்காங்க. இங்கே நடத்துறதுக்கு விசேஷம். அதனால் சத்சங்கம் இங்கே தான் நடத்தணும்னு விரும்பினாங்க. அதுபடி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ரொம்ப விசேஷம் என்னென்னா, 5 ஆண்டுகள் வெளிநாட்டிலேயே சுற்றி திரிந்த ஒருவர் இங்கே நடராஜர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். இல்லை, இங்கே தில்லையில் இருக்கிறவர்களும் கேட்க வேண்டும். இணையத்தில் பார்க்குறது வேறு, நேருக்கு நேராக பார்த்து கேட்குறது வேறு. என்ன தான் இணையம், என்ன தான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் கூட நேருக்கு நேர் ஒருவர் பார்க்கிற பொழுது, பாராட்டுகிற போது, கேட்கிற போது இருக்கிற மகிழ்ச்சி இணையத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அது எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. இன்றைக்கு அதை உணரப் போகிறீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. ஐயாவுடைய ஆன்மீக தென்றல் இப்பொழுது வீசத் தொடங்கும்.
இப்போ வரவேற்பில் சொன்னோம். இதில் எல்லாரும் இன்க்ளூடட் தான். எஸ்பெஷலியே இங்கே வந்திருக்கக்கூடிய ஐயாக்கள், அதே போல் டாக்டர்ஸாக வந்திருக்காங்க, அருள்ஸாக வந்திருக்காங்க, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள்லாம் தொடர்ந்து வந்துருக்காங்க. இவங்க எல்லாமே அந்த ப்ரொஃபஷனை பேஸில் நடராஜருடைய பக்தர்கள், நடராஜருடைய பெருமையை கேட்கணும்னு ஆத்மார்த்தமாக வரக்கூடிய பக்தர்கள் அத்துணை பேர் நெய்வேலி, வடலூர்லாம் வந்திருக்காங்க. அவர்களாகவும் நாம் இந்த சபையின் சார்பாக வரவேற்கிறோம். இப்பொழுது ஐயாவோட உரை துவங்குகிறது. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா சிற்சவேசா சிவசிதம்பரம். சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலர் சிரங்கொண்ட மர இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. உருத்தெரியா காலத்தே உள்புகுந்தன் உளம் மன்னி கருத்திருத்தி ஊந்துக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்கள் எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். தில்லையம்பலம், சிற்றம்பலம், சிதம்பரம் என்றெல்லாம் புகழப்படக்கூடிய இந்த திருத்தலத்தில் தில்லைவாழ் அந்தண பெருமக்கள் மொத்தம் 2999 பேர். நடராஜாவை சேர்த்து 3000 பேர். இந்த பெருமை வேற யாருக்காவது கிடைக்குமா? நடராஜாவை சேர்த்து தில்லைவாழ் அந்தண பெருமக்கள் 3000 பேர். வேற யாருக்கும் கிடைக்காத பெருமை தில்லைவாழ் அந்தண பெருமக்களுக்கு கிடைத்திருக்கிறது. தில்லைவாழ் அந்தண பெருமக்கள் எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி, முக்கியமாக நம்முடைய கிருஷ்ணசுவாமி தீட்சிதர் ஐயா அவர்கள் எங்களை கோயிலுக்குள்ளே அழைத்து கொண்டு போய் 5 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும் நாங்கள் நடராஜாவோடு பேசினோம். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே மெய்மையை வானந்தம் விளக்கும் அருளமுதே தீர்த்தா என்று அன்பரெல்லாம் தொட பொதுவில் நடிக்கின்ற தெய்வ நடத்தரசே. பொதுன்னா எந்த ஊரு? நம்ம பொன்னம்பலம், சிதம்பரம். தீர்த்தா என்று உலகமெல்லாம் தொட பொதுவில் நடிக்கின்ற தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏத்தருளே வள்ளற் பெருமான் பேசுகிறார். தில்லைவாழ் அந்தண பெருமக்கள் எல்லாருடைய திருவடிகளுக்கும் வணக்கம். அப்படி சொல்லிட்டா நடராஜாவுக்கும் வணக்கம் சொன்னதா ஆயிடும். சரிதானே? 2 in 1 மாதிரி இது 3000 in 1. நடராஜாவும் அதில் சேர்ந்துடுவார். ஒன்று, நம்ம டாக்டர் அருள்மொழி செல்வன் சிதம்பரத்துக்கு எப்போ வந்தாலும் 2 பேர் ஞாபகம் வரும். ஒன்று நடராஜா, இன்னொன்று அருள்மொழி செல்வன். டாக்டருக்கு நம்முடைய வணக்கம். எங்கே வந்தாலும் அவர் வீட்டில் தான் தங்குறது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அவங்க அப்பா அம்மா அவர் எல்லாம் அந்த குடும்பம், அவருடைய சகோதரி பத்மினி அவர்கள் அத்தனை பேரும் சைவத்துக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள். சிவபெருமானுடைய திருவடியை விடாமல் இழுக்க பிடித்து கொண்டவர்கள். அதனாலே டாக்டர் அருள்மொழி செல்வன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த இடம் நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய விடுதி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த காலத்தில், இன்னைக்கு காலையில் தான் இதை கண்டுபிடிச்சேன். 1858 எந்த வருஷம்? 1858
கோவிலூர் ஆதீனம் 3வது பட்டம். தவத்திரு கருணாநிதி சுவாமிகள் சிதம்பரம் கோயிலுக்கு திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறார். 1858. எத்தனை வருஷம் ஆச்சு? 150 வருஷத்துக்கு தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் 1891 நகரத்தார்கள் கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் 1922 டாக்டர் ராஜாசர் அண்ணாமலை செட்டியாருடைய சகோதரர் சாவண்ணா ராவண்ணமானா மூனா ராவன்மானா ராமசாமி செட்டியார் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் 1979 கருமுத்து சொக்கலிங்கம் செட்டியார் ஒரு திருமூலாட்டானேஸ்வரர் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனாலே நடராஜாவையும் நாட்டுக்கோட்டை செட்டியார்களையும் பிரிக்க முடியாது. இந்த விடுதியிலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. நடராஜாவுடைய படம் இங்கே, நடராஜாவே இங்கே இருக்கிறார். அதனாலே இந்த விடுதியை நிர்வகிக்கக்கூடிய பெருமக்கள், நம்முடைய அன்புக்கும் பாராட்டுக்கும் உரிய பேராசிரியர் ராமநாதன் அவர்கள், அவர்களுடைய இல்லத்தரசியார் அவர்கள் மற்றும் இந்த விடுதிக்கு இருந்து எல்லோருக்கும் நல்ல வழி காட்டக்கூடிய பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். வந்திருக்கக்கூடிய பெருமக்கள், நான் கூட முதல்ல பார்த்தேன் ரொம்ப கூட்டம் வராதோன்னு. இங்கே பார்த்தா இடம் பத்தனை. கம்பன் சொல்லுவான், சேனை 70 வெள்ளம் சேனை. ராமனுடைய சேனை எவ்வளவு தெரியுமா? 70 வெள்ளம். ஒரு வெள்ளம்னா தெரியுமா? 1 போட்டு 16 சைபர். வீட்டில் போய் போட்டு பாருங்க. 1 போட்டு 16 சைபர் வெள்ளம். 70 வெள்ளம் சேனை அப்படியே நிற்குது. அங்கே போய் ராவணன்கிட்ட பார்த்தா 1000 வெள்ளம் சேனை. ராமன்கிட்ட 70 வெள்ளம், ராவணன்கிட்ட 1000 வெள்ளம். கம்பன் சொன்னான், பார் சிறுத்ததால் படை பெருத்ததோ, படை பெருத்ததால் பார் சிறுத்ததோ. சேனை அதிகமாக இருந்ததுனால உலகம் சின்னமாக போச்சா, இல்லை உலகம் சின்னமாக இருக்கிறதுனால சேனை அதிகமாக தெரியுதா? கம்பன் கேட்டான். அது மாதிரி நகர விடுதி சின்னமாக இருக்கிறதுனால இந்த கூட்டம் பெருசாக தெரியுதா, அல்லது இந்த கூட்டம் பெருசாக இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய நகர விடுதி சின்னதாக தெரியுதான்னு சொல்ல முடியலை. வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லா பகுதிகளிலே இருந்தும், நெய்வேலியிலிருந்து வந்திருக்கிறாங்க, சிதம்பரத்தை சுற்றி உள்ள ஊர்களிலே இருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள். எல்லாருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு திரு ஆதிரை நட்சத்திரம் மொத்தம் எத்தனை சொல்லுங்க? 28. என்ன என்ன சாமி? அபிஜித்துன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, ரொம்ப பேருக்கு தெரியாது. திருப்பெருந்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு, போயிருக்கா? உங்க திருப்பெருந்துறை இல்லை, நம்ம நடராஜா கோயில்ல வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு திருப்பெருந்துறை இருக்கு. மாணிக்க வாசகர் கடைசியாக தங்கி இருந்த ஊர் என்று சொல்கிறார்கள். இந்த திருப்பெருந்துறை இல்லை, அறந்தாங்கிக்கு பக்கத்திலே ஒரு திருப்பெருந்துறை. மாணிக்க வாசக பெருமானுக்கு குருந்த மரத்தின் கீழ் இறைவன் உபதேசம் பண்ணின திருப்பெருந்துறை. பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. பெருந்துறைன்னு சொன்னாலே பிறவி வராதாம். திருவாசகம், பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. அந்த திருப்பெருந்துறை, அங்க திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறையிலே மாணிக்க வாசக பெருமான். அந்த திருப்பெருந்துறைக்கு பெருமை என்ன தெரியுமா? அங்கே சிவலிங்கமே கிடையாது, ஆத்மநாதர். சரிதானே? ஆத்மநாதர். அந்த திருப்பெருந்துறையில ஒரு சந்நிதியில 28 நட்சத்திரம் எழுதியிருக்காங்க. நான் அங்கே தான் கண்டுபிடிச்சேன். என்னடா 27ன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அபிஜித்துன்னு ஒன்றை அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்தில். மொத்த நட்சத்திரம் எத்தனை? வெளியில் போய் யாராவது உங்களை பார்த்து சிரிச்சா பொறுப்பு நான் இல்லை. என்னம்மா
28 நட்சத்திரமா, அதில் 2 நட்சத்திரத்துக்குத்தான் திருங்கிற அடைமொழி உண்டு. திருவாதிரை, திருவோணம் பெருமாளுக்கு உரியது. ஓணத்தான் உலகாளும் என்பார்களே, ஆழ்வார் வாக்கு. நமக்கு திருவாதிரை சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம், மறக்கப்படாது. சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் அல்ல, அவருக்கு பிறப்பே கிடையாது. ஒன்று தெரியுமா உங்களுக்கெல்லாம்? பிறப்பு இருந்தால் இறப்பு உண்டு, டிஓபி இருந்தால் டிஓடி உண்டு, டேட் ஆஃப் பர்த் இருந்தால் டேட் ஆஃப் டெத்து உண்டு. சிவபெருமான் எப்போ பிறந்தார்? பிறவா யாக்கை பெரியோன். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் ஒரு சமணர் சொல்ற, பிறவா யாக்கை பெரியோன் சிவபெருமானுக்கு பேர். அவனுக்கு பிறப்பே கிடையாது, பிறந்த தேதியும் கிடையாது. எந்த பள்ளிக்கூடத்திலையும் நம்ம சிவபெருமானை சேர்க்க முடியாது. அவங்க என்ன கேட்பாங்க? டேட் ஆஃப் பர்த்தும் தான். இவர் இல்லைம்பார். என்ன ஜாதின்னு கேட்பேன், இவர் அதுக்கு இல்லைம்பார். அப்பா பேரு நில், அம்மா பேரு நில், உங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டேன்னு அனுப்பிச்சிட்டேன். சிவபெருமான் பார்த்தாரா, போங்கடா நான் ஒரு பள்ளிக்கூடம் வைக்கிறேன்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சாரு. 4 பேர் கீழே வந்து உட்கார்ந்தாங்க. பள்ளிக்கூடத்தில் கையை காமிச்சு சொல்லாமல் சொன்னார். யாரு? தட்சிணாமூர்த்தி. கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். எதுக்கு சொல்ல வந்தேன்? 2 நட்சத்திரத்துக்கு திருன்னு அடைமொழி. 1 திருவோணம், 2 திரு ஆதிரை. சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடாது. அப்ப ஏன் சார் சிவபெருமானுக்கு ஆதிரையான்னு பேரு? ஆதிரைக்கு ஆதிரை இங்கே வழிபாடு பண்றாங்களா இல்லையா? முத்தொள்ளாயிரம்னு ஒரு நூல் படிச்சிருக்கீங்களா? அண்ணாமலை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பல பேர் வந்திருக்கிறத ஐயா சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக முத்தொள்ளாயிரம்னு ஒரு நூல், 2700 பாட்டு கிடைச்சது. 40 பாட்டு கூட இல்லை, எல்லாம் போச்சு, கரையானில் போயிடுச்சு. தமிழில் பெரும்பகுதி வெள்ளத்தில் போச்சு, கொஞ்சம் நெருப்பில் போச்சு, கொஞ்சம் கரையானில் போச்சு. தமிழ் அருமை யாருக்கு தெரியும்? தண்ணிக்கு தெரியும், நெருப்புக்கு தெரியும், கரையானுக்கு தெரியும். இந்த கடங்கார தமிழனுக்கு மட்டும் தெரியாது. போச்சே, மிஞ்சினது கொஞ்சம். முத்தொள்ளாயிரம்னு ஒரு நூல், அதில் ஒரு பாட்டு கேளுங்க. திருவாதிரைன்னு கேட்ட உடனே அது நினைப்புக்கு வந்துச்சு. சிவபெருமானை போய் ஆதிரையான் ஆதிரையான்னு இந்த முட்டாள்தனமான உலகு சொல்லுதே. ஏன்? அவன் தாண்டா ஆதிர நட்சத்திரத்தையே படைச்சவன். முன்னம் மதி கனலி என்றிவற்றை முன்னம் படைத்த முதல்வனை இன்னமும் ஆதிரையான் ஆதிரையான் என்றென்று அயருமால் ஊர்திரை நீர் வேலி உலகு மன்னிய நாள் மீன் மதி கனலி. மதினா சந்திரன், கனலின்னா நெருப்பு, மீன்னா விண்மீன், அத்தனையும் படைச்சவன் அவன் தான் ஐயா. அப்புறம் அவனை போய் திரு ஆதிரையான்னா என்ன அர்த்தம்? ஏன் தெரியுமா சொன்னாங்க? நட்சத்திரங்களில் மிக பெரியது திருவாதிரை, நட்சத்திரங்களில் மிக சிவப்பானது திருவாதிரை. சிவபெருமான் என்ன நிறம்? என்னம்மா? சிவப்புள்ள, சிவப்பு மட்டும் இல்லை, செந்தழல் புலம்பண்ண மேனி, நெருப்பு மாதிரி. இந்த நடராஜாவுக்கு இன்னைக்கு ஒரு தீபம் காமிச்சாங்க பார்த்தீங்களா? அப்படியே நெருப்பா இருக்கும் பார்த்தீங்களா? அவருக்கு என்ன மேனி? திருவாசகம், செந்தழல் புலம்பண்ண மேனி, செந்தாமரை காடனைய மேனி, செக்கச்செவேல்னு இருப்பார் சிவபெருமான். அம்பாள், அம்பாள் என்ன நிறம்? சிவபெருமான் பொன்னிறம், அம்பாள் என் நிறம்? இப்ப நல்லா புரியுமே. அது மரகத பச்சை,
அம்பாள் நிறம் பச்சை ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரீங்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. திருமூலர் திருமந்திரம். சிவபெருமான் செக்கச் சிவந்த நிறம். அதனாலே திருவாதிரையின் சிவப்பு பெருசு, சிவபெருமானு சிவப்பு ரொம்ப பெரியவர். அதனாலே அவரை ஆதிரையான் என்று சொல்லத் தொடங்கினார்கள். உபசார வழக்கு. திருவாதிரை என்னைக்கு அவரை கும்பிடுறது. இன்னொன்று தெரியுமா? திருஞான சம்பந்தர் பிறந்தது எந்த நட்சத்திரம்? திருவாதிரை. ஆதிசங்கரர் பிறந்தது எந்த நட்சத்திரம்? திருவாதிரை. இந்த நடராஜாவுடைய சந்நிதியில சேக்கிழார் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் அப்படின்னு பெரிய புராணத்தை அரங்கேற்றினாரா இல்லையா? பெரிய புராணத்தை அரங்கேற்றினது நம்ம நடராஜா கோயில், மறக்காதீங்க. பெரிய புராணத்தை அரங்கேற்றினது என்னைக்கு தொடங்கினார்? ஒரு சித்திரை திருவாதிரையில் தொடங்கினார். சித்திரை மாசம் திருவாதிரை நட்சத்திரம். என்னைக்கு முடிச்சார்? அடுத்த சித்திரை திருவாதிரை. 365 நாள். பெரிய புராணம் எத்தனை பாட்டு? இப்படி எல்லாம் கேட்டால் யாருக்கு சார் தெரியும்? 4258 பாட்டு. ஒவ்வொரு பாட்டா விளக்கம் கொடுத்திருக்கார் இந்த சிதம்பரத்தில். மறக்காதீங்க. நடராஜா கோவிலுக்குள்ள போங்க. ஒரு பக்கம் வேதம், ஒரு பக்கம் தமிழ், ஒரு பக்கம் பக்தி. அவ்வளவு உங்களை கப்புன்னு பிடிச்சிக்குமா பிடிச்சிக்காதா? பூதங்கள் 5ஆகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளர் ஒளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விலங்கு தில்லை கண்டேனே. மாணிக்க வாசக பெருமான் இங்கே வந்து பாடுறார் அப்படின்னு. அப்போ திருவாதிரைக்கு என்ன பெருமை? சம்பந்தர் அவதாரம் திருவாதிரை, ஆதிசங்கரர் அவதாரம் திருவாதிரை. திருவாதிரை அன்னைக்கு சித்திரை திருவாதிரையில் தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை திருவாதிரையில் பெரிய புராணம் அரங்கேற்றப்பட்டு முடித்தது. அதனாலே தில்லைவாழ் அந்தண பெருமக்கள் நடராஜ பெருமானை முதல்வராக கொண்டு இங்கே ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை தோறும் நல்ல சிந்தனைகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அம்மா, சாப்பாட்டில் 2 வகை. ஒன்று வயிற்றுக்கு, இன்னொன்று மனசுக்கு. மனசுக்கு தானே. இந்த வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு 4 வேளை. மனசுக்கு எப்போவாவது தான் சாப்பிட்றோம். 2க்குள்ள எது தேவையில்லை? வயிற்றுக்கு போடுறது தேவையில்லையா, மனசுக்கு போடுறது தேவையில்லையா? வயிற்றுக்கு போடுறது 3 மணி நேரத்தில் போயிடும். போகலைன்னா மேற்கொண்டு வந்து நீ என்ன சாப்பிட்டா யாருக்கென்ன. ஆனால் மனசுக்கு படிக்கிறோம் பாருங்க, 7 ஜென்மத்துக்கு உங்களை விடாது. இன்னைக்கு ஒரு திருவாசகம் படித்தா 7 ஜென்மத்துக்கு உங்களை விடாது. ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. அறிவு சோறு போடுற இடத்துக்கு போகாமல் இருக்கலாம், அறிவு கொடுக்கிற இடத்துக்கு போகாமல் இருக்கக்கூடாது. அதனாலே திருவாதிரை தோறும் இந்த சத் சங்கத்துக்கு ஏற்பாடு செய்கிறீர்கள். நடராஜா இந்த 2 மணி நேரமும் இங்கே வந்து உட்கார்ந்துருவார். தெரியுமா? எங்கே வருவார்? இங்கே வருவார். வள்ளலார் அழகா பாடுறார். பெருமானே, இந்த தமிழ் கேட்கணுங்கிற ஆசையினால சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக 2 முறை தூது போனியே ஐயா. திருவாரூரில் ஒரு தடவை இல்லை, 2 முறை தூது போனாராம். யாரு? பெருமான். பாட்டு காசைப்பட்டு முன்னம் பறவை தன் வாசலில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டங்கட்டி கொண்டவர்க்கு வீட்டு காசைப்படுவோரை வீட்டை விட்டு துரத்திய வேட்டாண்டியாய் உலகில் ஓட்டாண்டியாக்குவார்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. சுவாமிக்கு நான் தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. எந்த சுவாமி? தண்டலை விளங்கும் தில்லை தலத்தில். தண்டலை விளங்கும் தில்லை தலத்தில் பொன்னம்பலத்தே கண்டவர் மயங்க வேடம் கட்டியாடுகின்றவர்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. சுவாமிக்கு நான் தெண்டனிட்டேன் என்று சொல்லடி.
பாட்டுக்கு ஆசைப்பட்டு பறவை நாச்சியார் வீட்டு வாசப்படியில் போய் நின்னவரா சிவபெருமான். அதனாலே இன்னைக்கு தில்லையம்பதி நடராஜா ஆனந்த நடராஜா, அதாங்க அவருக்கு பேர். அவர் ஆனந்தம், அவரை பாடினால் ஆனந்தம், பாடினதை கேட்டால் ஆனந்தம், அவருக்கு முன்னால் நின்று பார்த்தால் ஆனந்தம், அவரை நினைச்சுக்கிட்டு படுத்தால் ஆனந்தம், வாழ்க்கை முழுக்க ஆனந்தம். அவருக்கு என்ன பேரு? ஆனந்த நடராஜா. அவர் திருவடி அடைந்த மாணிக்க வாசகருக்கு என்ன பேரு? ஆனந்த மாணிக்க வாசகர். ஆனந்தம்னா என்னம்மா? ஆனந்தம்னா என்ன? களிப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம். களிப்புன்னா என்ன? ஒரு வீட்டுக்கு போனேன், நல்ல அருமையான அக்கார அடிசில், ஆகா, நெய்யிலே வேக வச்சிருந்தாங்க. கிருவானந்த வாரியார் சாமியோட நாமக்கல்லில் ஒரு டாக்டர் வீட்டில் சாப்பிட போனேன். நமக்கும் டாக்டர்களுக்கும் அப்படி ஒரு தொடர்பு. சாப்பிட போனேன்னா வாரியார் சாமி இங்கே உட்கார்ந்துருக்கார், நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். அன்னைக்கு கம்பன் விழா, எங்கள் 2 பேருக்கும் பேச்சு. டாக்டர் இப்படி வந்து உட்கார்ந்தார். அக்கார அடிசில் சும்மா நெய்யிலேயே வேக வச்சிருக்காங்க. சக்கரை பொங்கல் கொண்டாந்து வாரியார் சாமிக்கு வச்சாங்க. சாமி என்ன தெரியுமா சொன்னார்? டாக்டர் கொஞ்சம் நெய் கொண்டாங்க. அதுவே நெய்யில் குளிச்சுக்கிட்டு இருக்கு, அதில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு நல்லா இருக்கு. வாரியார் சாமி மாதிரி சாப்பிடவும் முடியாது, வாரியார் சாமி மாதிரி சமைக்கவும் முடியாது. தெளிவான ஆள். சமைத்தல்னா தெரியுமா என்ன? சோறு சமைக்கிறது இல்லை. இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துவது. சமைத்தல்னா என்ன அர்த்தம்? பக்குவப்படுத்துவது. அரிசிய சோறா பக்குவப்படுத்துகிறோம். எங்கள் செட்டி நாட்டில் பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா பொண்ணு சமைஞ்சிட்டாம்பாங்க. சமைஞ்சிட்டாள்னா என்ன அர்த்தம்? பக்குவமாயிட்டா. புரியுதா? சமைத்தல்னா என்ன? பக்குவப்படுத்துதல். சமயம்னா என்ன? மனுஷனை பக்குவப்படுத்துவது. எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னு கேட்டால், வாரியார் சாமி எல்லாம் சரி, சாப்பிட்றோம், சமையல் நல்லா இருக்கு, சாப்பிட்டது. நம்ம இந்த ஊரை பற்றி ஒரு சில செய்திகள் சொல்கிறேன்னு இப்போ தொடங்கினேன். திருவாதிரை, இந்த திருவாதிரையை ஒட்டி இங்கே மிக சிறப்பாக இந்த விழா நடக்கிறது. அதில் ஒரு 4 செய்திகள் மட்டும் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். நினைப்புக்கு வர்றதை சொல்ல போகிறேன், அவ்வளவுதான். முதல் செய்தி, உடலை விட்டதெல்லாம் சேரும், மறந்துடாதீங்க. ஆமாம், இந்த பாரதியாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், ஞாபகம் இருக்கா? நல்ல வேலை போங்க. 1882 பிறந்து 1921 39 வயசில் ஆண்டவன் திருவடி அடைந்தவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இந்த சிதம்பரத்துக்கு பக்கத்தில் கடலூர், கடலூருக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரி, அது பிரெஞ்சு டெரிட்டரி. அதனால் பாரதியார் பிரெஞ்சு டெரிட்டரியில் இருந்தார். ஏன்னா இது இங்கிலீஷ்காரனுடைய ஆட்சி. இங்கே வந்து அவரை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இவர் கண்டவாத பேசியிருக்காரு. அங்கே இருக்காரா? ஒரு நாள் அப்படி போகிறார். முன்னால் ஒரு சித்தர் வர்றார். கட்டையா குட்டையா இருக்கார் சித்தர். ஓய் குள்ளச்சாமி. யார் கூப்பிடுறா? பாரதியார். குட்டையா இருந்தால் அவருக்கு என்ன பேர்? குள்ளச்சாமி. ஓய் குள்ளச்சாமி. என்ன காளிதாசரே அவர். பாரதியாருக்கு என்ன பேரு? என்ன காளிதாசரே. இந்த குள்ளச்சாமி ஒரு பெரிய மூட்டையை தோளில் போட்டுக்கிட்டு தெரிவார். பாரதியார், போய் குள்ளச்சாமி அந்த மூட்டையை தூக்கி கடல்ல வீசு. அழுக்கு மூட்டையை சுமக்கிறீல்ல, அதை தூக்கி கடல்ல வீசு. குள்ளச்சாமி இப்படி உன் மனசுல இருக்கிற அழுக்கு மூட்டையை முதல்ல வீசு, அப்புறம் இந்த மூட்டையை வீசுறேன். சரிதானே? நமக்கு மனசுல அழுக்கு இருக்கா இல்லையா? என்னம்மா இருக்கா இல்லையா? கண்டவாகில் இருக்கு, இன்னும் கொஞ்சமா இருக்கு. இந்த மனசுல நினைக்கிறது மட்டும் வெளியில தெரிகிறாப்புல ஒரு டிவி கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம தொலைஞ்சோமா இல்லையா?
சார் வாங்க, உங்களை இப்போத்தான் பார்க்குறேன், கடவுளே வந்தாப்புல இருக்குன்னு சொல்லுவேன். மனசென்ன சொல்லும், கடங்காரன் வந்துட்டான்டா, போக மாட்டான்டா, 1.5 மணி நேரம் பேசுவான்டா, அவனை பற்றியே பேசுவான்டா, கேட்கணுமடா. மனசில் நினைச்சதை வெளியில் அப்படி காற்றாப்புல ஒரு டிவி வந்தால் நம்ம தொலைஞ்சோம். உள்ள எவ்வளவு அழுக்கு போட்டிருக்கோம். அழுக்கு மெய் கொடுந் திருவடி அடைந்து அதுவும் நான் பட பாலதொன்றானால் புழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேன் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். சுந்தரமூர்த்தி சுவாமி உள்ள அழுக்கு இருக்கா இல்லையா? குள்ளச்சாமி என்ன சொன்னார்? ஓய் காளிதாசரே, உன் மனசில் இருக்கிற அழுக்க முதல்ல தூக்கி எடு, இந்த மூட்டையை அப்புறம் தூக்கி. எது கேடுமா? மனசில் அழுக்கு சேர்றது கேடா, தோளில் அழுக்கு மூட்டை சேர்றது கேடா? மனம் விழுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி பாரதி. இப்பத்தான் முக்கியமான வரி. குள்ளச்சாமி எதிர்த்தாப்புல வர்றார். ஒரு ஓலை எடுத்தார், விபூதி எடுத்தார், பாரதியாருக்கு பூசினார். பாரதி விபூதி பூசி இருப்பாரா? குங்குமம் வச்சிருப்பாரா? முரட்டு குங்குமம். ஓம் சக்தி 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 என்று பேசு, அவள் தந்திடும் நல் குங்குமத்தை பூசு. குங்குமத்தை பூசணுமா? அப்படி நிற்கிறார். குள்ளச்சாமி பாரதியாரை கூப்பிட்டார், விபூதி எடுத்தார், பூசி விட்டார். பெரிய ஆசீர்வாதம். குள்ளச்சாமி பெரிய சித்தர். ஒரு பிடி சோறு. பாரதியாருக்கு ஒன்றும் புரியலை. நான் எங்கடா சோத்துக்கு போவேன்? இங்கேயோ வீட்டுக்கு போனார், சாதம் கொண்டாந்தார், குள்ளச்சாமிகிட்ட கொடுத்தார். குள்ளச்சாமி வாங்கினார், சாப்பிட்டார். ஒரு பிடி எடுத்தார். இந்தா நீ சாப்பிடு. அது என்ன? உச்சிஷ்டம், எச்சில், குருநாதனுடைய எச்சில். மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் வரலாறு ஞாபகம் வருதா? கொடுத்தாச்சு. சந்தோஷம் பாரதியாருக்கு. ஆகா, சோறு கொடுத்துட்டார். திரும்பி பார்த்தார். ஒரு ஓலையில் என்னமோ எழுதினார், கீழே போட்டார். திரும்பினார், ஓடிப்பிட்டார். இதான் சித்தர்கள். ஓலையில் என்ன எழுதினார்? இன்னைக்கு காலையில் இதை கண்டுபிடிச்சேன். உடனே சொல்லிவிடணும். ஏன்? பணத்தை போட்டுட்டு தான் சாகுறோம், அறிவை கொண்டுகிட்டே போயிடுறோம். பணக்காரன் செத்து போனால் கவலைப்படாதீங்க, பணத்தை போட்டுட்டு தான் போயிருக்காரு. நம்ம எதுக்காக அவருக்கு மதிப்பு கொடுத்தான்? இந்த பணத்துக்கு தானே. அது இங்கே தானே இருக்குது. அவர் செலவழிக்காட்டி அவர் புள்ள செலவழிச்சிட்டு போகிறேன். அவருக்கு பாடின பாட்டைகள்லாம் அவர் பிள்ளைக்கு பாடிட்டு போகிறான். இவ்வளோதானே. அறிவாளி செத்து போனான், அறிவை கொண்டுகிட்டே போயிட்டு கிடைக்காது. அதனாலே அறிவாளிகிட்ட அறிவை வாங்கி விட்டுறணும். பாரியார் சாமி சொல்லுவார், நீ படிச்சதை சொல்லிட்டு செத்துப்போ. சொல்லாம செத்து போனா என்ன ஆகும்? அடுத்த பிறவியிலே பிரம்ம ராட்சசா பிறந்து தலைகிட தொங்குவேன். படிச்சதை செய்யணும். சாமி கந்தர் அனுபூதி ஞாபகம் வருதா? கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. படித்ததை மறைச்சி வைக்கிறானே கடங்காரன், அவன்கிட்ட போய் பாடம் சொல்லி கொடுன்னு கேட்குறாப்புல என்ன வச்சுப்படாதே. கரவுன்னா மறைக்கிறது. கரவாடும் வண்ணஞ்சர் கரியானை கரவார்பால் விரவாடும் பெருமானை விடையேறும் வித்தகனை அறவாடச் சடைதாள அங்கையினில் அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. அப்பர் சுவாமிகள் தேவாரம். இருங்க, குள்ளச்சாமி என்னமோ ஓலையில் எழுதி போட்டார். உங்களுக்கு தெரியாத செய்தி, அதுக்காகத்தான் சொல்கிறேன். குள்ளச்சாமி பெரிய சித்தர். அவரை பற்றி பாரதியார் பாடியிருக்கிறார். குள்ளச்சாமி என்ன எழுதி போட்டார் தெரியுமா? இன்னைக்கு காலையில் படித்தேன், சொல்லிவிடணும்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். படித்ததை சொல்லாமல் சாகப்படாதில்ல. அப்புறம் அடுத்த பிறவியில் தலைகீழாவில் தொங்கணும். என்னத்துக்கு வம்பு? சொல்லிடுவோம். எப்போதும் வானில் சுற்றும் பருந்து போல் போக விஷயங்களில் கட்டுப்படாமல்
பரமாத்மாவின் ஞான கதிரை விழித்து நோக்குதலே விடுதலை மகனே. இங்க கடந்து அல்லல் பட்டுக்கிட்டு இருக்காதே, பருந்து மேலே பார்க்கிற மாதிரி நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனுடைய ஞான கதிரை விழித்து நோக்கு. அதுதான் சிதம்பரம். சிதம்பரத்துக்கு போ. குள்ளச்சாமியினுடைய டெஃபனிஷன் சிதம்பரத்துக்கு. இதையெல்லாம் விட்டு நிம்மதியா ஆகாசத்தில் பற. சிதம்பரம் என்ன க்ஷேத்திரம்? அது என்னம்மா ஆகாச க்ஷேத்திரத்துக்கு அவ்வளவு பெருமை? இருங்க, இந்த கதையை முடிச்சு விடுறேன். நான் எங்கிட்டையாவது ஓடி போயிடுவேன். எப்போதும் வானில் சுற்றும் பருந்து போல் போக விஷயங்களில் கட்டுப்படாதே. பரமாத்மாவின் ஞான கதிரை விழித்து நோக்குதலே விடுதலை மகனே. அதுதான் சிதம்பரம். சிதம்பரத்துக்கு போ. குள்ளச்சாமி பாரதி ஓடி வந்து கும்பிட்டுருக்கார் சிதம்பரத்தை. ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஆமா, ஆகாச க்ஷேத்திரம்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்மெல்லாம் பூமியில் இருக்கமில்ல, ஒரு நாளைக்கு பூமி அழிஞ்சு போயிடும். எப்படி அழியும்? கடலுக்குள்ள போயிடும். என்னைக்கு இருந்தாலும் சுனாமி தான் நமக்கு வேணே. அட இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு, இல்லாட்டி ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம், 400 வருஷத்துக்கு அப்புறம் பூமி எதுக்குள்ள போயிடும்? கடலுக்குள்ள போயிடும். கடல் தண்ணி என்ன ஆகும்? வடவாமுக அக்னின்னு ஒரு அக்னி இருக்கு. அது கடல் தண்ணியை பூரா உறிஞ்சி போடும். தண்ணி போச்சு. தண்ணி அக்னியில் கலந்துருச்சு. அக்னி காற்று அக்னியை அணைச்சு போடும். இப்போ எது மிச்சம்? காற்று. காற்று ஆகாசத்தில் சேர்ந்துடும். ஆகாசம் அப்படியே. இப்போ புரியுதா? திருவாரூர் மண்ணு, காஞ்சிபுரம் மண்ணு. திருவாரூர் பெருமான் புற்றிடங்கொண்டான், மண்ணில் பிடிக்கப்பட்டது. ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சிபுரம் மண்ணால் பிடிக்கப்பட்ட மூர்த்தி. காமாட்சி மண்ணால் பிடித்த மூர்த்தி. அவன் கள்ளக்கம்பன். யாரு? ஏலவார் குழலால் நங்கை என்று மேத்தி வழிபடப்பட்ட காலகாலனை கம்பனெம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே. கள்ளக்கம்பனை, திருட்டு கம்பன். ஏன்? இந்த பொண்ணு கட்டி பிடிச்சிதான் அது வரைக்கும் கம்முன்னு இருந்து விட்டு அது இறுக்கமாக கட்டி பிடிக்கிற போது பளிச்சின்னு ஆம்பளையா மாறி வந்துட்டாராம். திருட்டுத்தனம் தானே. கள்ளக்கம்பனை காமாட்சி கட்டி பிடிச்சான். எங்கே? தழுவ குலைந்த தலைவர். அங்கே எல்லாம் போனால் நேரம் ஆகிடும். இருங்க, அது மண்ணு. ஒரு நாளைக்கு மண்ணு போயிடும். தண்ணி திருவானை காவல். சிவலிங்கத்துக்கு கீழே தண்ணி ஊறும், அதுவும் போயிடும். நெருப்பு திருவண்ணாமலை, அதுவும் போயிடும். காலத்தீ தீபம் ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்? வாயுலிங்கம், அதுவும் போயிடும். சிதம்பரம் ஆகாசம் போகாது, என்னைக்கு நிற்கும். வானாகி, ஏன் முதல்ல வான், ஏன் மண்ணாகின்னு சொல்றது? இதான் ஐயா நிற்க. மற்ற எல்லாம் போயிடும். எல்லாம் எங்கே ஒடுங்க? ஆகாசத்தில். ராத்திரிக்கு 10 மணிக்கு அர்த்த ஜாமம் பார்க்குறீங்க. எல்லா ஊர்லேயும் உள்ள சிவகலைகள் எங்கே வந்து ஒடுங்கும்? நடராஜாட்ட வந்து ஒடுங்கும். புரியுதா? எல்லாம் கடைசி ஒடுங்கி என்னைக்கு இருக்கிற ஒரே இடம் தில்லை. தில்லை தில்லையம்பலம். தில்லையம்பலம். அதுதான் இதுக்கு பெருமை. சுந்தரமூர்த்தி சுவாமி திருவாரூரில் இருக்காரா? திருவாரூர் அவங்க பாட்டி வீடு, மாமியார் வீடு. புரியுதா? அவங்க அம்மாவுக்கு அப்பா திருவாரூர். அந்த பேர் தான் அவருக்கு வச்சது. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு என்ன பேர்? ஆரூரன். ஆரூரனுங்கிறது யார் பேர்? அவங்க அம்மாவுக்கு அப்பா பேர். என்னமோ தெரியலை, அம்மாவுக்கு அப்பான்னா கொஞ்சம் பிரியமாக தான் இருக்கு. அதிகமாக அப்பாவுக்கு அப்பான்னா கொஞ்சம் அது அடுத்தாப்புல தான் இருக்கும். புரியுதாம்மா? இந்த பொம்பளை பிள்ளைங்க தாலாட்டுவாங்க எங்கள் செட்டி நாட்டில். ஆரடித்தார் ஏன் அழுதாய், அடித்தாரை சொல்லி அழு, அடித்தாரை சொல்லி அழு, ஆக்கினைகள் செய்திடுவோம். ஒரு வரி. அத்தை அடித்தாளோ அலறிப்பூ செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகை பூங்கொந்தாலே.
அத்தை அலறி பூவால் வேகமாக அடிப்பாளாம், மாமன் மல்லிகைப்பூவால் மெதுவாக அடிப்பான். அத்தை அவருக்கு அக்கா, மாமன் இவளுக்கு அண்ணே. புரியுதா? ஒரு இயல்பு. இதை ஒரு காலம் நீங்கள் மாற்ற முடியாது, எந்த காலத்திலையும் மாற்ற முடியாது. சரி, எதுக்கு சொல்ல வந்தேன்? மாமியார் வீடு, பாட்டி வீடு. யாருக்கு? சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு. அம்மாவுக்கு அம்மா திருவாரூர். இவர் கல்யாணம் பண்ணார வரவ நாச்சியார், அவளுக்கு எந்த ஊர்? திருவாரூர். அப்போ மாமியார் வீடு அதானே. திருவாரூருக்கு போகிறார், அங்கே டேரா போட்டாருங்க. திருவாரூர், திருநாவலூருக்கு போகலை, திருவாரூர் போட்டார். எல்லாருக்கும் வீட்டில் சாப்பாடு நடக்குது. அந்த அம்மாவுக்கு என்ன பேர் சொன்னேன்? மறக்கப்படாது, பறவை நாச்சியார். கல்யாண ஆட்சி நடக்குது. கோயிலுக்குள்ளே போகிறார். திருவாரூர் புற்றிடங்கொண்டார் தியாகராஜ பெருமான். இது ஆகாசம், அது மண், மண் சேத்திரம், நிலம், பிருதிவி. அப்பு, வாயு, தேயு, இது ஆகாசம். உள்ளே போகிறாரா? இந்த மாதிரி ஒரு சபை, அடியார்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவருக்கு ஒரு கும்பிடணும்னு ஒரு ஆசை. பெரியவங்க, நம்ம சாதாரணப்பட்ட ஆள், என்னத்துக்கு அங்கே போவானே, அப்படி ஒதுங்கி போய்விடுவான். நம்ம ஊரில் மந்திரிகள் வந்தால் ஒதுங்குறோம் பார்த்தீங்களா? இல்லாட்டி ஒதுக்கிடுவாங்க. இது என்னத்துக்கு வம்பு, நம்மளே ஒதுங்கி போயிடுவோம். பெரியவங்க அப்படி ஒதுங்கிட்டாரா? அங்கே ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கார். விரல் மிண்டர்னு பேர், மலையாளத்துக்காரர். நல்ல சத்தம் போட்டு பேசுகிறவர்னு அர்த்தம். அது யாரப்பா? அடியார்களை கும்பிடாம அங்கே ஒருத்தன் போறானே, யார் அது? கீழே இருந்தவர். அவர் திருவாரூரான், ஆரூரன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படியா? அடியாரை கும்பிடாம போறான். அந்த ஆளை அடியார் கூட்டத்தை விட்டு தள்ளி வை, அவன் புறகு. புறகுன்னா என்ன அர்த்தம்? தள்ளி வை. நாட்டாம அண்ணன் தண்ணி கொடுக்காம தள்ளி வை. ஒரு சினிமா ஞாபகம் வருதா? அந்த காலம். தள்ளி வை, தள்ளி வச்சு. நீங்கள் அப்படியெல்லாம் அவரை தள்ளி வைக்க முடியாது. ஏன்? சிவபெருமான் அவருக்கு தோழன்னு சொல்லி இருக்காரு. என்ன சொல்ற? இவர் என்னுடைய தோழன் சிவபெருமான்னு சொல்லலை, நம்ம எல்லாரும் சொல்லிக்குவோம். சிவபெருமான் இவரை தோழன்னு சொல்லி இருக்கார். அப்படியா? அப்படின்னா சிவபெருமானையும் தள்ளி வை. அதுதாங்க அடியார். விரல் மிண்டர், பொல்லாத ஆள். விரல் மிண்டர் சொல்லிவிட்டாரா? நம்ம சுந்தரமூர்த்தி உள்ளே போயிட்டார். திருவாரூர் தியாகராஜ பெருமான். தேவ ரகசியம். இங்கேயும் ரகசியம், அங்கேயும் ரகசியம். இங்கே என்னம்மா ரகசியம்? ஆகாச வடிவம். ஆகாசத்தை பார்க்க முடியுமோ? உள்ளே ஒரு தீபம் காட்டுறாங்க, ஒரு ருத்ராட்ச மாலை இருக்குது, நம்ம கும்பிடுறோம். அதுக்கும் நம்ம கண்ணுக்கும் இடைப்பட்ட ஆகாசம் இருக்குல்ல, அதுதான் சிதாகாசம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவு யோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. கண்ணுக்கு தெரியாத ஆகாசம், அதுதான் ரகசியம். அங்கே என்ன ரகசியம் தெரியுமா? திருவாரூரில் அவர் திருமேனி ரகசியம். பார்க்க முடியாதம்மா. கையை பார்க்கலாம், சில சமயம் ஒத்தத்த காலை பார்க்கலாம், முகத்தை பார்க்கலாம். திருமேனி ரகசியம். சுந்தரமூர்த்தி பாடுறாரு, பொன்னுமை பொருளின் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிடையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை. அடுத்த வரி என்ன? இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை. இப்படி இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. அவர் உடம்பு தெரியலை. அங்கே உடம்பு ரகசியம். யாருக்கு? பெருமானுக்கு. தியாகராஜ பெருமான்கிட்ட போயிட்டார் நம்ம சுந்தரர். தியாகராஜ பெருமான் கேட்கிறார், ஏன்பா சுந்தரா, வந்தது வந்த அவங்கள ஒரு கும்பிடு போட்டுட்டு வரக்கூடாதா? இல்லை, மரியாதை ஒதுங்கி வந்து. இப்போ பாரு, உன்னையும் தள்ளி என்னையும் தள்ளி விட்டாங்க.
கடவுளால் முடியாத காரியம் உண்டா? என்னம்மா? உண்டு. இதை சொல்றதுக்கா சிதம்பரத்துக்கு வந்தீங்க? அநியாயம் இல்லையா? கடவுளால் முடியாத காரியம் ஒன்று உண்டு. என்ன? அடியார்களை விட்டு பிரிஞ்சு போறது கடவுளால் முடியாது. ஐயா, நம்ம கூட அவர் இருக்காரா இல்லையா சாமி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அவன் போக மாட்டேங்கிறான், நம்ம அவனை விரட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அவன் போக மாட்டேங்கிறான். டேய், உன்னை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வந்து தாண்டா தீருவேன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வு. இப்ப பாத்தியா, உன்னையும் தள்ளி என்னையும் தள்ளிட்டாங்க. என்ன செய்யணும்? அடியார்களை பாடு. நான் என்னத்தை பாடுறது? ரொம்ப டென்ஷனாக இருக்கு, ஒன்றும் புரியலை. நான் என்னத்தை பாடுறது? நமக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள். அன்னைக்கும் அப்படித்தான், நீங்கள் தான் பித்தான்னு அடி எடுத்து கொடுத்தீங்க. இப்போவும் ஸ்டார்டிங் ட்ரபிள். என்னமாவது அடி எடுத்து கொடுங்க, நான் அப்போத்தான் பாட முடியும். யார்? நம்ம சுந்தரமூர்த்தி. சிவபெருமான் அடி எடுத்து கொடுக்கிறார். எந்த ஊர்? திருவாரூரில். திருவாரூர் என்ன க்ஷேத்திரம்? மண்ணு. ஆகாசத்தை அடியெடுத்து கொடுக்கிறார். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். இது யாரு சொன்ன வார்த்தை? அப்போ சிவபெருமானே சொல்றார், தில்லை வாழ் அந்தணர்களுக்கு நான் அடியேன். கிடைக்குமா ஐயா யாருக்காவது? இந்த வரி யாரு சொன்ன வரி? சாமி, நான் சொல்றது சரியா தப்பா? இந்த வரி யாரு சொன்ன வரி? சிவபெருமான் சொன்ன வரி, சுந்தரர் இல்லை. தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். இன்னொன்று சொல்லவா? ஆமாம், முன்னால பாடுறதுக்கு ஆரம்பத்தில் பித்தான்னு அடி எடுத்து கொடுத்தாரா? எத்தனை சொல்லு? ஒரு சொல்லு. நடராஜாவை பாடுறதுக்கு பித்தான்னு அடியெடுத்து கொடுத்தவர், அடியார்களை பாடுறதுக்கு ஒரு சொல் கொடுக்கல, ஒரு வரியே கொடுக்கிறார். அங்க பித்தா தானே. இப்ப என்ன? தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியே. அப்போ அவரை பாடுறது அவருக்கு பிரியமா, அடியார்களை பாடுறது பிரியமா? அப்படித்தாமா. அடியாருக்குள்ள தானே அவர் இருக்காரு. என் காலில் ரொம்ப பேர் விழுந்து கும்பிடுவாங்க. கும்பிடு எனக்கா? சத்தியமா கிடையாது. இந்த உள்ளே இருக்கிறது சிவபெருமான். நான் என்னைக்கு அந்த கும்பிடு எனக்கு தான் நினைச்சனோ அன்னைக்கு என் கதை முடிஞ்சு போயிடும். முடியுமா? முடியாதா? சாமி, கும்பிடு யாருக்கு? இவருக்கு தானே. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. இங்க பார்த்தா தாப்பா அங்க பார்க்கலாம். இந்த இடத்துக்கு என்ன பேரு? அநாகதம். யோகாவில் இந்த இடத்துக்கு என்ன பேரு? அநாகதம். அநாகதத்துக்கு கடவுள் யாரு? நடராஜா, சிதம்பரம். அதுக்கு அடுத்தாப்புல வரேன், யோகத்தை பற்றி அடுத்தாப்புல. இப்போ இந்த கதையை முடிச்சிருவான். என்ன சொன்னார்? தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியே. நிறுத்துங்க. இப்போ சிவபெருமான் அடி எடுத்து கொடுத்துட்டேன். நம்ம சுந்தரர் அடுத்த வரி பாடணும். யாரை பாடலாம்? திருஞான சம்பந்தரை பாடலாம். பாடலாம்ல? பிள்ளை பாதி புராணம் பாதி. பெரிய புராணம் 4200 சொச்சம் பாட்டில் 1200 சொச்சம் பாட்டு திருஞான சம்பந்தருக்கு. தெரியுமா ஒரு பழமொழி? பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி, திருவாசகத்தில் தில்லை பாதி. எழுதி வச்சுங்க. திருவாசகத்தில் சிதம்பரம்னு ஏகப்பட்ட இடம், எங்க போனாலும் கோலமார்தரு. அடுத்த வரி சொல்லுங்க. பொதுவினில் வருக. பொது பொன்னம்பலம் எப்படியா? கோலம் அழகா இருக்குமா? கோலமார்தரு பொதுவினில். தில்லை உட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. எங்கெங்க கண்ட இடமெல்லாம் அவருக்கு தில்லன. எதுக்கு சொல்ல வந்தேன்? இப்போ 2வது வரி சொல்லணும். யாரு? சுந்தரர். திருஞான சம்பந்தரை சொல்லலாம், திருநாவுக்கரசரை சொல்லலாம், மெய்ப்பொருள் நாயனாரை சொல்லலாம், கண்ணப்பரை சொல்லலாம். இல்லை, ஒரே ஒருத்தரை சொன்னார்,
அவரும் தில்லையில் வாழ்ந்தவர். யாரு? திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் தில்லை வாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். நம்ம இளமையாக்கினார் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இங்கே வந்து நான் பேசுகிறேன் பாருங்க. நான் மதுரையிலேருந்து வர்றேன். இளமையாக்கினார் கோயில். எப்போ பார்த்தாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம், மனசு முழுக்க திருநீலகண்டம். பண்டாட்டி மகாலட்சுமி மறக்கப்படாது, பேரழகி. இவருக்கு லேச ஒரு தகராறு. என்ன தகராறு? ஒரு பொண்ணு அழகா இருந்தால் பின்னாலே போயிடுவார், வேற வினையே வேண்டாம். அதுதான் முக்கியம், இந்த இடத்துல அதான் முக்கியம். இப்படிப்பட்டவனை திருத்த முடியாது. பொண்டாட்டி மகாலட்சுமி மாதிரி இருப்பான். இந்த பையன் ஒரு மங்கிக்கு பின்னால் போயிட்டு இருக்கான். வேற ஒன்றும் சொல்லப்படாது. நான் ரொம்ப சொன்னால் தப்பு. இது ஒரு இயல்பு. இவர் அப்படி கொஞ்சம் இன்பத்துறையில் எளியரானார். சேக்கிழார் வாக்கு என்ன நாகரிகம் பாருங்க. இன்பத்துறையில் எளியரானார். ஒரு நாள் போகக்கூடாத ஒருத்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டார். அந்த அம்மா முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சுட்டார். ஆண்களுக்கு அறிவு அதிகம், மறக்காதீங்க. உடனே காலரை தூக்கி விட்டுக்காதீங்க. பெண்களுக்கு உணர்வு அதிகம், மறக்கப்படாது. ஆண்களுக்கு அறிவு அதிகம், பெண்களுக்கு புரியுது அவங்களுக்கு. வந்திருக்கிறது ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு மண்டோதரி கண்டுபிடிச்சு விட்டா. யாரு மண்டோதரி? ராவணன் பொண்டாட்டி. ராவணன்கிட்ட சொல்ற, ஐயோ வந்திருக்கிறது நாராயணன் தான், நீ ராமன் மனுஷன் நினைக்கிறியே. ஆறாமுதாய் அலைகடலில் கண் வளரும் நாராயணன் என்று இருப்பேன் ராமனை நான். அதை விட்டுட்டியே இப்பா. அவன் உணர்வு கண்டுபிடிச்சு பிடிச்சி. இந்த ராவணனுடைய அறிவு எல்லாம் செத்து, இவன் தம்பி கும்பகர்ணன் செத்து, பிள்ளை இந்திரஜித்தம் போய் எல்லாம் முடிஞ்சு இவன் மட்டும் ஒத்த முண்டமா நிற்கிறான். அப்பத்தான் புத்தியில படுது, நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு புத்தி வந்தன்னா வராட்டி என்ன? தலை மொத்தமாக வழுக்கையாகி போச்சு. நீ 4 சீப்பு கிடைச்சா என்ன, 5 சீப்பு கிடைச்சா என்ன, என்னையா பண்ணுவே? அவ்வளவுதானே. அப்பத்தான் புத்தி என்ன புரியுது? அறிவு தாமதமாக உணரும், உணர்வு உடனே கண்டுபிடிச்சு. தாய் குலத்துக்கு உணர்வு புரியுறாப்பட சொல்லவா? எங்கேயோ ஒரு பையன் பார்ப்பேன், அந்த பொண்ணு சேலையை இழுத்து விட்டுக்குவான். அம்மா புரியுதாம்மா? எவன் பார்க்குறான்னு தெரியாது, ஆனால் அவளுக்கு உள்ளுக்க ஒன்று சொல்லும், எவனோ ஒரு கடங்காத பையன், அக்கா தங்கச்சியோட பிறக்காத ஜென்மம் அப்படின்னு சரத்துன்னு இழுத்து விட்டுக்குவான். சரிதானம்மா? இது இன்ட்யூஷன்னு பேர். இது பொண்ணுக்கு தேவை. நம்ம ராத்திரி தூங்குற போது வேட்டி அங்கிட்டு கிடக்கும், கவலைப்படாமல் தூங்குவேன். நமக்கு அறிவு அதிகம், பெண்களுக்கு உணர்வு அதிகம். இவர் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாரா, முகத்தை பார்த்தாளா கண்டுபிடிச்சுட்டான். ஒன்றுன்னு சொல்லலை. நம்ம வீட்டுக்காரி இருந்தால் மகா யுத்தத்தை மகாபாரதத்தை உண்டாக்கியிருப்பான். கம்முன்னு விட்டுட்டான். சாப்பாடு போட்டான். இந்த ஆள் திவ்யமாக சாப்பிட்டார். வெத்தினம் அடித்து கொடுத்தா, சாப்பிட்டார். தொட வந்தார், ஒரு பார்வை பார்த்தான். தீண்டுவீராகில் எம்மை திருநீலகண்டம். என்ன தீண்டுவீராகி? ஏம்மா எது தீண்டும்? தொட்டால்னு சொல்லல, நீ தொட்டினா அது பாம்பு தீண்டின மாதிரிடா. இதை விட ஒரு பொண்ணு நாகரிகமா சொல்ல முடியுமா? நீ போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்துட்ட. தீண்டுவீராகில் எம்மை, என்ன இல்லை, எம்மை திருநீலகண்டம், திருநீலகண்டத்தின் மீது ஆணை, தொடாதே, என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது, என்னை தொடாதே. எங்கேயோ கேட்டாப்படி இருக்கோ. சொன்ன வார்த்தையும் திருநீலகண்டரின் மனைவி சொன்னது. கவியரசு கண்ணதாசன் பாட்டு. நான் கண்ணதாசன் கூட ஒரு 10-12 வருஷம் ஊரெல்லாம் சுற்றி இருக்கிறேன். என்னை பற்றி அவர் எழுதியிருக்கார், என்னை பற்றி அவர் எழுதியிருக்கார், மறக்க முடியாது. தொடாதே,
தீண்டுவீராகில் எம்மை திருநீலகண்டத்தின் மீது ஆணை. நல்லா கேட்குறீங்கள்ல. இவர் இன்பத்துறையில் எளியர். ஒரு பொண்ணுன்னா பின்னால் போகிறவர். அப்போ அந்த ஆசை அதிகம். இப்போ திருநீலகண்டம்னு சொன்ன உடனே அந்த ஆசையை விட திருநீலகண்டத்தின் மீது இருந்த பக்தி அதிகம். கப்புன்னு நிறுத்திவிட்டார், நிமிர்ந்தார். எம்மை என்றமையினாலே மற்றை மாதரார் தமையும் எந்தன் மனத்தினும் தீண்டேன். சாமி நல்லா அடி எடுத்து கொடுக்குறாங்க, நல்லா படித்தவங்க. எம்மை என்றமையினாலே மற்றை மாதரார் தமையும் எந்தன் மனத்தினும் தீண்டேன். ஒரு பொண்ணை கையை தொட்டு இழுக்கிறது தப்பா, மனசார தப்பா, நினைக்கிறது ரொம்ப தப்பா? கையை தொட்டா கூட பரவாயில்லையா, கடங்கார மனசுக்குள்ள அவள்கிட்ட வாழ்க்கையே வாழ்ந்து முடிச்சு விடுறானே, மகாக்கேடு. தீண்டுவீராகில் அந்த பொண்டாட்டி என்ன அறிவாளி பாருங்க, பட்டுன்னு அடிச்சுட்டா. தீண்டுவீராகில் எம்மை திருநீலகண்டம் எம்மை என்றமையினாலே மற்றை மாதரார் தமையும் எந்தன் மனத்தினும் தீண்டேன். மனசனால கூட தீண்ட மாட்டேன். என்னைன்னு சொல்லலை, எம்மைன்னு சொன்னேன். ஒன்றை மட்டுமல்ல, எந்த பெண்ணையும் என் மனத்தினாலும் தீண்ட மாட்டேன். குறிக்கோள். சின்ன வீடு, கொயவர், எல்லாருக்கும் திருவோடு பண்ணி கொடுக்கிறவர். என்ன பேலஸாக கட்டியிருப்பார் இது மாதிரி? சின்ன வீடு, ஒரு ரூம் தான், அதுதான் பெட்ரூம், அதுதான் சாப்பாட்டு ரூம், பூஜை ரூம், எல்லாம் அதுக்குள்ளே தான். 25 வயசு 22 வயசு, இளமை, பேரழகு, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் படுத்து கிடக்கு. கொஞ்சம் கூட மனசில் விகற்பம் கிடையாது. முடியுமா ஐயா? ஐயா மனசை தொட்டு சொல்லுங்க, முடியுமா? திருநீலகண்டம், திருநீலகண்டம். ரெண்டு பேருக்கு நடுவில் யாரு படுத்து கிடக்கிறா? திருநீலகண்டம், திருநீலகண்டம். கற்பனை பண்ணுங்க, திருநீலகண்டம். ரெண்டும் தூங்கிடுது, கொஞ்சம் கூட சிந்தனை கிடையாது ஐயா. சரி, அடுத்த வீட்டுக்காரர்களுக்கு சொன்னாங்களா? நம்மளை அருந்த அடுத்த வீட்டுக்கா, அடுத்த அமெரிக்காவுக்கு சொல்லிடுவோம், ஃபோனில் சொல்லிடுவோமா இல்லையா? அற்புறு புணர்ச்சி இன்மை அயல் அறியாமை வாழ்ந்தார். வேற யாருக்கும் தெரியாது. நடராஜா தீர்மானம் பண்ணிட்டார். பெரிய புராணம் பூரா என்ன தெரியுமா? அடியார்கள் மறைவாக ஒரு நல்ல செயலை செய்தால் அதை ஊரறிய வெளிப்படுத்துவதுதான் சிவபெருமானுடைய இயல்பு. நீ மறைவா ஒரு நல்ல காரியம் பண்றியா, வெளியில வந்து அதை எல்லாருக்கும் தெரிய வச்சிருவார். நான் வெளியில தெரிய வச்சேன்னா அவர் விட்டுடுவார். என்னை பற்றி நானே சொல்லிக்கிட்டேன்னா அவர் ஓடி போயிடுவார். இவன் தான் சொல்கிறான்ல, கெடுங்கிட்டு போகட்டும். நான் சொல்லாமல் இருந்தால் அவர் வந்து என்னை பற்றி சொல்லுவார். இப்போ புறப்பட்டார். ரெண்டுக்கும் வயசாகிடுச்சு. 75 வயசு 70 வயசு, ரெண்டும் வயசு. நடராஜா அங்கேருந்து புறப்பட்டார். எப்படி? ஒரு சாதாரண மனுஷன், கையில் ஒரு திருவோடு. இங்கே வந்தார். திருநீலகண்டத்து குயவனார், ஐயா இந்த திருவோட்டை வச்சுங்கோ, பத்திரம். கிடைக்காது. இந்த திருவோட கிடைக்காது, பத்திரமா வச்சுக்கிடுங்க. கிடைக்காது, 3 உலகத்திலையும் கிடைக்காது. பத்திரமா வையுங்கள். இந்த அடுத்த ஊருக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். இவர் எடுத்து கொண்டு போய் அங்கே இரும்பு பொட்டகமாக வச்சிருக்காரு. குயவர் பத்திரமா வச்சு பூட்டி விட்டார். நம்ம சிவபெருமான் எங்கேயோ போனார், வந்தார், கொஞ்ச நாள் ஆச்சு, வந்துட்டார். ஐயா நான் கொடுத்த திருவோட்டை கொடுங்கோ. உள்ள போனார், பார்த்தார், திருவோட்டை காணோம். திருண்டது யாரு? உள்ளங்கவர் கள்வன். என்ன நினைப்பு வருதா? தோருடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன். நம்மால் தான் திருண்டது, வேற யாரு? மறைச்சு விட்டாரா? இவர் போய் தேடினாரா? திருவோட்டை காணோம், தவிக்கிறார். இங்கே பார்த்தார், அங்கே பார்த்தார். ஐயோ இந்த சாமியார் அப்பவே சொன்னாரே. இங்கே வந்தார், கும்பிட்டார். சாமி திருவோட்டை காணோம். போய் சொல்ற, நீ திருடிட்ட. இருந்திருந்து திருவோட்டையா திருடுது? பிச்சைக்காரன் சிவபெருமானை குறித்து தவம் பண்ணானா.
பெருமான் காட்சி கொடுத்தாராம். உனக்கு என்ன வேணும்? தங்கத்தில் ஒரு திருவோடு பண்ணி கொடுத்தாங்க. அப்பவும் திருவோட்டு புத்தி விடலையே. அது மாதிரி ஒரு திருவோட்டனை திருடிவிட்ட. நான் திருடலை, உண்மையாக திருடலை, எனக்கு தெரியலை, எங்கே இருக்குன்னு என்னால் சொல்ல தெரியலை, நான் தேடினேன், கிடைக்கல, மன்னிச்சு கொடுங்கோ, வேற திருவோடு தர்றேன். கிடையாது, எனக்கு உன் திருவோடு வேண்டாம், போ, வேற திருவோடு கிடையாது, நீ திருடிவிட்டே. ஐயா, நான் உண்மையில் திருடலை, நிஜமா திருடலை. சிவா திருச்சிற்றம்பலம், நிஜமா திருடலை. உன் புள்ள கையை பிடிச்சி சத்தியம் பண்ண. வந்த ஆளு விவகாரமான ஆளு, என்ன சும்மாவா? அவர் யாரு? பழைய மன்றாடி. இதுக்கு பேரு மன்றுன்னு பேரு, தில்லை மன்று, பழைய மன்றாடி. உன் புள்ள கையை பிடிச்சி சத்தியம் பண்ண. பிள்ளை இல்லை, ஐயோ பாவம். உன் பொண்டாட்டி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு. அது முடியாது. ஏன் முடியாது? இது உன் பொண்டாட்டி தானே? ஆமாம். கையை பிடி. முடியாது. என்னடா அநியாயமா இருக்கு? என்ன அடுத்த வீட்டுக்காரன் பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டி தானையா? கையை பிடிக்கிறதுக்கு என்னையா கேடு? கையை பிடி. அதான் முடியாது. அப்ப நீ திருடி விட்டே. இவற்றை தப்பிக்க முடியுமா? கண்ணீர் விட்டார். தில்லைவாழ் அந்தனர் சபை இருக்கு, வாங்க அங்க போவோம். தர்ம நீதிக்கான நீதி தழைத்த இடம் தில்லைவாழ் அந்தனர் சபை. எல்லாம் சபைக்கு வந்துட்டாங்க, நீதி கேட்கணும். எல்லாம் உட்கார்ந்தாச்சு. தில்லைவாழ் அந்தனர் பெருமக்கள் எல்லாத்தையும் கேட்டாங்க. ஆமா, அவர் தான் சத்தியம் பண்ண சொல்றாருல்ல, ஏன் நீ எடுக்கலைங்கிற? அவரு நீ தான் திருடுனேங்கிறாரு. பொண்டாட்டி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அதுதான் முடியாது. ஏன் முடியாது? மாட்டிக்கிட்டார். சொல்லணுமா வேண்டாமா? இத்தனை காலம் 45-50 வருஷம் மனசுக்குள்ள பூட்டி கிடந்த ரகசியம் சிவபெருமான் வந்து தோண்டி எடுக்கிறாரு. அவர் இதுக்குத்தானே டிராமா போட்டாரு. இந்த டிராமாவில் மட்டும் நடராஜாவை மிஞ்சிக்க முடியாதுங்க. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். பொண்டாட்டி கையை பிடிச்சி சத்தியம் பண்ண சொல்லு. ஐயோ, எங்களுக்குள்ள ஒரு சபதம். என்னையா? பழைய கதையை சொல்லிவிட்டார். வெக்கக்கேடு. வேற என்ன பண்ற? மாட்டியாச்சு, மனசுல உள்ளதை கொட்டியாச்சு, சொல்லியாச்சு. ஐயோ பாவம். அப்படியா? ஒன்று செய்கிறேன். என்ன? ஒரு கம்பை கொடுக்க. ஒரு பக்கம் அவ பிடிச்சுக்கிட்டோம், ஒரு பக்கம் நான் பிடிச்சுக்கிட்டேன். சத்தியம் பண்றேன். நம்ம குளம், இளமையாக்கினார் கோயில் குளம், இன்னும் குளம் இருக்கு, ஆனால் சுத்தமாக தான் இல்லை, பயமா இருக்கு. சுத்த போய் இப்போ பரவாயில்லாம இருக்கா? ஏதோ பரவாயில்ல, சந்தோஷம். நான் ஒரு தரம் குளிச்சு விட்டு பெரும்பாடுபட்டு போயிட்டேன். எனக்கு ஒரு ஆசை, இளமை ஆகிருமான்னு. ஒன்றும் ஆகலை. நான் என்னத்த பண்ணுறது? இளமையாக்கினார் கோயில் பிடிச்சாங்களா? கீழே சிவா திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். இன்னொன்று தெரியுமா? இந்த தேவாரம் பாடுறவங்க முதல்ல திருச்சிற்றம்பலம்னு தொடங்குவாங்க, முடிக்கிற போது ஏம்மா திருச்சிற்றம்பலம் எத்தனை எழுத்து? புள்ளி எழுத்தை விட்டுருங்க. தி ரு இச்சு விட்டுருங்க. சி இரு விட்டுருங்க. ரா இம் விட்டுருங்க. பா லா இம் விட்டுருங்க. எத்தனை எழுத்து? அட, முதல்ல ஒரு 6 எழுத்து, கடைசியாக ஒரு 6 எழுத்து. 6 12, 12 திருமுறையும் கிடைச்ச இடம், தொகுக்கப்பட்ட இடம் நடராஜா திருவடி. அதனால திருச்சிற்றம்பலம். ஆமாம், அமெரிக்காவில் பாடினாலும் திருச்சிற்றம்பலம் தான், நியூயார்க் அம்பலம் இல்லை. ஆமாங்க, திருச்சிற்றம்பலம் தான். சரி, முழுகினாரா? எந்திரிச்சாரா? 28, 25. அம்மா நம்புறீங்களா இல்லையா? அவருக்கு வயசு 28, அம்மாவுக்கு வயசு 25. அன்னைக்கு போகக்கூடாத வீட்டுக்கு போயிட்டு வந்தார்ல, அந்த வயசு திரும்ப வந்துருச்சு. நம்மளுக்கு கொடுத்த ஆசையா இருக்கு. வயசு திரும்ப வருமா? இளமை திரும்புமா? எல்ஐசியில் அந்த காலத்தில் 14 மாடி கட்டடம் கட்டினாங்க. நம்ம ஊரு கருப்பேன்,
எல்ஐசி பார்க்க போனேன். இப்படி பார்த்தேன், லிஃப்ட்டு என்னடா என்னமோ போயிட்டே இருக்கு. ஒரு 70 வயசு அமெரிக்க பொண்ணு, பெரிய குதிகால், உயர்ந்த செருப்பு, குட்ட பாவாடை, கண்ணாடி, டக் டக்குன்னு வந்தா, மேலே ஏறிட்டா. உசுரோடு மேலே கொண்டுக்கிட்டு போயிட்டாங்களே. இவன் அரை மணி நேரம் ஆச்சு, லிஃப்ட்டு கீழே வந்துச்சு. ஒரு 19 வயசு பொண்ணு, அதே மாதிரி ஆங்கிலோ இண்டியன், ஹை ஹீல் ஷூ, குட்டப்பாவாடை, டக் டக்குன்னு போணுச்சு. நானும் மெட்ராஸில் பார்த்ததெல்லாம் பார்த்துருக்கிறேன். 70 மேலே ஏற்றி 17 இறக்கி விட்டாங்களே, இது தெரியாமல் போச்சே. இப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம கருப்பாயவும் கூட்டியாண்டு இருக்கலாமே. ஆசை தானம்மா வராது, கடவுள் நினைச்சாத்தான் வரும். இளமையை ஆக்கினார். 2 பேரும் சந்தோஷம். பெருமான் காட்சி கொடுத்தார். இதை பாடுறார் சுந்தரமூர்த்தி. ஏம்மா, ஏன் சுந்தரமூர்த்தி சுவாமி கைலாசத்தில் 2 பொண்ணுகளை பார்த்து கொஞ்சம் ஆசைப்பட்டார். அவரை ஆசைப்பட்டார், இந்த நடராஜா ஆசைப்பட வச்சார். இவருக்கு சில காரியம் ஆகும், அதெல்லாம் சொன்னால் நேரம் இல்லை, நான் வேறு தலைப்பு வச்சிருக்கேன். அதனால நான் கைலாசத்தில், கைலாசம் காமனை எரிச்ச இடம், மன்மதனை எரிச்ச இடத்துல எனக்கு 2 பெண்கள் மேலே ஆசை வந்துருச்சு. இந்த ஆளு சொந்த பொண்டாட்டி, அழகான பொண்டாட்டி, இளம் வயது, ஒரே அறை, பக்கத்தில் படுத்திருந்து அவளை பற்றி மனசதை கூட நினைக்காம இருக்கிறானே, இவனை தாண்டா 2வதா பாடணும். தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாதன் இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். தியாகராஜா சொல்றாரு, அந்த விரல் மிண்டர் கேட்டுக்கிட்டே இருக்காரா, சீக்கிரம் அவரை பாடுறா. இந்த பாட்டிலே பாடிடுறேன். தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாதன் இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையான் விரல் மிண்டற்கு அடியேன். அப்பாடா, இனிமே ஆரவனாலும் படிக்கப்பா. அல்லிமென்மா முல்லையந்தார் அமர் நீதி கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. தில்லை வாழந்தனரை பாடி திருநீல கண்டத்து குயவனாரை பாடினார். அது சிதம்பரம். நம்ம நடராஜாவை பற்றி ஏகப்பட்ட செய்தி, கொஞ்ச நஞ்சம் இல்லை. மாணிக்க வாசக பெருமான் இந்த கிழக்கு வாசல் வழியாக வந்திருக்கார். இந்த கோயிலுக்கு 4 வாசல், சரிதானம்மா? எங்கள் மதுரை கோயிலுக்கு 5 வாசல். மதுரை கோயிலுக்கு 5 வாசல், 4 பக்கம் 4 ராஜகோபுரம். கிழக்கு பக்கத்தில் அம்மன் சந்நிதின்னு ஒரு எக்ஸ்ட்ரா வாசல். கிழக்கில் 2 வாசல் மதுரையில், மற்றது 3 பக்கம் 3, 5 வாசல். சாமி எந்த வாசல் போவார்னு கேட்டால் இந்த உயரமான வாசல் வழியாக சாமி போகிறதும் கிடையாது, வர்றதும் கிடையாது. ஆசாமிகள் தான் போக வர இருப்பாங்க. அம்மன் சந்நிதி வழியாத்தான் வருவார், அம்மன் சந்நிதி வழியாத்தான் உள்ளே போவார். ஏன்? நீ ஆண்டவனை அடைய வேண்டுமானால் அம்பாள் பராசக்தி மூலம்தான் அவனை சென்று அடைய வேண்டும். ஆண்டவன் உன்னிடம் வர வேண்டுமானால் அவன் அம்பாள் பராசக்தி மூலம்தான் வருவான். நான் முட்டாள், இவ்வளவு நேரம் சொல்றேன். மாணிக்க வாசக சாமி ஒரு வரியில் சொன்னார், அவன் அருளாலே அம்படுத்தான் அவன் தாழ் வணங்கி. சரிதானா? சிதம்பரம் கோயிலில் 4 வாசல், 4 வாசல் வழியா 4 பேரும் வந்திருக்காங்க. பெரிய ஆச்சரியம் பாருங்க. வடக்கு வாசல் வழியா சுந்தரமூர்த்தி, தெற்கு வாசல் வழியா சீர்காழியிலிருந்து திருஞான சம்பந்தர், மேற்கு வாசல் வழியா அப்பர் சுவாமி, கிழக்கு வாசல் நடராஜாவுக்கு பக்கத்தில் உள்ள வாசல், நடராஜா போற வர்ற வாசல். சரிதானே சாமி?
அந்த வாசல் வழியா மாணிக்க வாசகர் வந்தார். இந்த தலத்தை பற்றி கண்ணீர் வரும் நினைச்சா, சிதம்பரத்தை நினைச்சா கண்ணீர் வரும். ஏன்? கடைசி காலத்திலே மாணிக்க வாசக பெருமான் இங்கேதான் வாழ்ந்தார். எத்தனை வயசு? 32 வயசு. மாணிக்க வாசகர் மறைஞ்ச போது 32. அதில் பாதி 16, ஞானசம்பந்தர் 16, சுந்தரமூர்த்தி 18. அதை திருப்பி போட்டா அப்பர் சாமி 81. அடே, அதுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கே. சுந்தரமூர்த்தி 18, திருப்பி போட்டா அப்பர் சாமி 81. மாணிக்க வாசகர் 32 வயசு, பாதி 16, திருஞான சம்பந்தன் 32 வயசு. ஒரு ஆனி மாசம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த வடக்கு வாசலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன கோயில், ஒரு சித்தர் சமாதி கூட அங்கே இருக்கு, நமசிவாய மூர்த்திகள். மாணிக்க வாசக பெருமான் அங்கே இருக்கிறார். சிவபெருமான் அங்க போய் திருவாசகத்தை எழுதி வாங்கினாராம். மாணிக்க வாசக பெருமான்கிட்ட சிவபெருமான் போறார். எங்க சிவபெருமானுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? அருமையில் எளிய அழகே போற்றி. ரொம்ப அருமையானவர், ரொம்ப ரொம்ப எளிமையானவர். இல்லாட்டி நம்ம கும்பிடுவோமா? இவர் அங்கே ஒரு மனுஷ கோலத்தில் போறார். ஆமா, நடராஜா எவ்வளவு பெரிய ஆடு, எவ்வளவு உயரம் இருப்பார்? எவ்வளவு உயரம்? ஒரு 50,000 அடி, 5 கோடி மைல் உயரம். எவ்வளவு உயரம் இருப்பார்? இப்ப சொல்றேன். மாணிக்க வாசக சாமி சொல்றார், நமக்கு உலகம் தெரியும்னு வச்சுக்குவோம். உலகம் பூரா தெரியும். நான் ஆப்பிரிக்கா கண்டம் தவிர மற்ற எல்லா கண்டமும் போயிருக்கேன். ஆப்பிரிக்காவில் மட்டும் நம்மளை கூப்பிடுறதில்லை. உன்ன மாதிரி ஆள் ரொம்ப பேர் இங்கே இருக்கேன், நீ என்னையா வர்றேன்னு நம்மளை மட்டும் விட்டுட்டாங்க. மற்ற கண்டமெல்லாம் போயிருக்கேன் வச்சுங்க. உலகம் பூரா தெரியும்னு வச்சுங்க. உலகத்துக்கு ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இதெல்லாம் சேர்த்தா ஒரு அண்டம்னு பேர். ஆங்கிலத்தில் யூனிவர்ஸ். ஒரு அண்டம். மேலே போயிட்டே இருக்கணுமா சூரியனை தாண்டி. என்னத்தை சூரியனை தாண்டறதா? இங்கே இருக்கிற போது 105 டிகிரி இந்த பாட்டு படுத்துறேன். அவன் பக்கத்தில் போனால் எரிஞ்சில்ல போயிடுவான். தாண்டி போகிறதா வச்சுக்குவான். ஒரு அண்டம், 2 அண்டம், 3 அண்டம், இப்படி எத்தனை அண்டம் இருக்கு? ராக்கெட்டா ஓடாது. எத்தனை அண்டம் இருக்கு? ஐன்ஸ்டீன்னு ஒருத்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? இந்த ஆட்டம் பாமை கண்டுபிடிச்சான்ல, அந்த புண்ணியமா ஐன்ஸ்டீன் 1940 கண்டுபிடிச்சான். அதைத்தான் பின்னால ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டாங்க. அடைத்து கிடந்த அணுயுகத்தை திறந்து வைத்தவன் ஐன்ஸ்டீன். அவன் சொன்னான், அண்டங்களை கணக்கு போட்டேன், 1010 மில்லியன் அண்டங்கள். மில்லியன்னா தெரியுமாம்மா? 10 லட்சம். மில்லியன்னா 10 லட்சம். 1010 10 லட்சம். ஆத்தாடி, 1010 10 லட்சம் அண்டங்கள். நமக்கு ஒரு சிதம்பரம் ஒழுங்கா தெரியல. எத்தனை அண்டம்? 1010 மில்லியன்னா 101 கோடி. வீட்டில் போய் கணக்கு போடுங்க. 101 கோடி. எத்தனை அண்டமா? கற்பனை கூட பண்ண முடியாது ஐயா. 101 கோடி அண்டங்கள் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொன்னார். நம்ம நாட்டில் பிறந்த ஒரு விஞ்ஞானி இல்லை, மெஞ்ஞானி. 101 கோடி அண்டம் இல்லை, அதுக்கும் மேலே என்ன? உனக்கெனக்கும் தெரிஞ்சது அவ்வளவுதான், அதுக்கும் மேலே 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள். யாரு சொன்னா? மாணிக்க வாசகர். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடிக்கு மேலே. சரிதானா? 101 அண்டம். அண்டம்னா கற்பனை கூட பண்ண முடியும். இவ்வளவு அண்டத்தையும் ஒரு பக்கம் வச்சு
நம்ம நடராஜாவை ஒரு பக்கம் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அட கற்பனை தான் ஐயா பண்ணுவோமா? கண்டதையெல்லாம் கற்பனை பண்றோமே. ஒரு தராசு தட்டில் நடராஜாவை வைக்கிறது. இத்தனை கோடி 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள் ஒரு பக்கம் வைக்கிறது. இப்படி பார்க்கறது. நடராஜாவை பார்த்த கண்ணுக்கு இந்த 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள் காலையில் எந்திரிச்சு நம்ம வீட்டு ஜன்னக்கதவை திறக்கிற பொழுது தூசி பறக்கும் பாருங்க, அப்படி தெரியுமா? ஐயோ ஐயோ, 101 கோடி அண்டங்கள் தூசி மாதிரி தெரியுதுன்னா நடராஜா நம்மளை மாதிரி இருப்பார். கற்பனையாவது பண்ண முடியுமா? யாரு சொல்றா? மாணிக்க வாசக சாமி சொல்றார். பார்த்தவருங்க, சும்மா இல்ல. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் துண்ணணு புறைய சிறிய ஆக பெரியோன். இல்லைன்னா வீடு, காலையில் வர்ற சூரிய வெளிச்சம், அது சின்ன அணுவா போற மாதிரி நடராஜா பெரிய ஆளாம். இப்ப சொல்லுங்க, பாதம் 2 வினவில் பாதாளம் 7னுக்கு அப்பால் ஜோதி மணிமுடி சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதிகுணம் ஒன்றுமில்லான் அந்தமில்லான் பரக்கூவாய் திருவாசகம். இவ்வளவு பெரிய நடராஜா நமக்காக சிற்றம்பலத்தில் வந்து காட்சி கொடுக்கிறார். அதுதான்மா அருமையில் எளியாளர். நம்மளால பார்க்க முடியுமா? கற்பனை கூட பண்ண முடியாதே. நமக்காக வந்து சின்னத ஒரு வடிவம், என்ன அம்பலமா? பேரம்பலம் கூட இல்லை, சிற்றம்பலத்தில் வந்து காட்சி கொடுக்கிறார். அவர் மனுஷ வடிவம் தாங்கி மாணிக்க வாசகர்கிட்ட போறார். நீங்க சொன்ன பாட்டையெல்லாம் சொல்லுங்க, எழுதிக்கிறேன். வேற வேலை கிடையாது. எழுதிக்கிட்டாருங்க. திருவாசகம் எத்தனை பாட்டு? 658 பாட்டு. முதல் தலைப்பு சிவபுராணம், 51ஆம் தலைப்பு அச்சோப்பதிகம், 658 பாட்டு. அவர் சொல்ல சொல்ல சிவபெருமான் திரும்ப சொல்லுங்க, விட்டு போச்சு அப்படின்னு கேட்காம எழுதினாராம். நம்மளா இருந்தால் கேட்போம்ல, சார் விட்டு போச்சு, ஏன் எழுதினாரு? அவர் சொன்ன தானே இவர் சொன்னாரு. எங்க மாணிக்க வாசகர் சொன்னாரா? மாணிக்க வாசகருக்கு உள்ளே இருந்து தில்லையம்பலம் நடராஜா சொன்னாரா? அப்புறம் என்ன, அவர் சொன்னது தானே. இதெல்லாம் டிராமா. எழுதிட்டு கீழே கையெழுத்து போட்டான். என்ன கையெழுத்து? அழகிய மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல, இந்த மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. கவியரசு கண்ணதாசன் கேட்கிறார், ஆமா நடராஜா வந்து எழுதினார்னா அந்த திருவாசகம் எவ்வளவு பெரிய புனிதமான நூலாக இருக்கணும். தேவாரம் அவரை எழுதி பார்த்தது, திருவாசகத்தை அவரே எழுதி பார்த்தார். ஏன் அவரே எழுதினார்? ஒரு அசிஸ்டண்ட் அனுப்பப்படாது? ஏன் சாமி ஒரு அசிஸ்டண்ட் அனுப்பப்படாது? டாக்டர் நீங்கள் போய் எழுதிவிட்டு வாங்க, அனுப்பலாம்ல. ஏன் அனுப்பலை? கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், தப்பு வந்துடக்கூடாதுன்னு இவரே போய் எழுதினார். நம்மளும் பிரிண்டிங் மிஸ்டேக் விடுறான்ல, கொஞ்சமாக விடுறாம்மா. காரியாலயம்னு எழுத சொன்னால் காரியலாயம்னு எழுதி வைக்கிறேன். ராமாயணம்னு எழுத சொன்னால் ராமயானம்னு எழுதி வைக்கிறேன். ஏகாதசின்னு எழுத சொன்னால் ஏகதாசின்னு எழுதி வைக்கிறேன். பொள்ளாச்சின்னு எழுத சொன்னால் புள்ளத்தாச்சின்னு எழுதி வைக்கிறேன். கண்ணதாசன் சொல்லுவார், இதுக்காக பயந்து அவரே உட்கார்ந்து எழுதணும். யோ, எந்த மொழியிலையாவது இப்படி உண்டாயா? எந்த சாமியாவது இப்படி எழுதினதா? எங்கேயாவது சரித்திரம் உண்டாயா? வந்து உட்கார்ந்து எழுதி. மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை எழுதுகிறார், ஏன் தெரியுமா நடராஜா வந்து எழுதி வாங்கினார்? உலகம் அழிஞ்சிருமா, எல்லாம் முடிஞ்சிடும். யாரு மிச்சம்? நடராஜா தான் மிச்சம்.
அம்பாள் பராசக்தி அவர்கிட்ட ஒடுங்கிடுவா. சி மட்டும்தான் மிச்சம். நம சிவையவில்லை என்ன மிச்சம்? சி தானே சிதம்பரம், சி தானே சிவபெருமான், சி மட்டும் மிச்சம். அவர் நிற்கிற போது அவருக்கு பொழுது போகணுமா இல்லையா? பொழுது போகணும் இல்லை ஏமா? பொழுது போகணுமா? பொழுதை பயன்படுத்தணுமா? பொழுது போகணும்னா இந்த கையில் ஒன்று இருக்குல்ல, வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்ஃபோன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. கையில் ஒன்று இருக்குல்லம்மா. பொண்டாட்டியை காணோம்னா கூட தேட மாட்டேங்கிற, செல்ல காணோம்னா தேடுறான்ல சார். எல்லாம் அதில் இருக்கு சார். காலையில் பல்லு தேய்ச்சியாடா? இல்லை, செல்லத்தான் தேய்ச்சிட்டு இருக்க. எதுக்கு எழுதினாரா? பொழுத போக்கப்படாது. இது பொழுத போக்குறது, தொலைச்சுவிடும். ஜாக்கிரதை. பொழுத பயன்படுத்தணும். திருவாசகம் படிச்சா பொழுது பயன்பட்டும். திருவாசகத்தை விட்டு விட்டு என்னத்தையாவது கண்ட குப்பையை படிச்சா பொழுது வீணா போய்விடும். நடராஜாவுடைய தகுதிக்கு படிக்கக்கூடிய நூல் எது? திருவாசகம். எங்கள் செட்டி நாட்டில் சாமி திருவாசகத்தை சிவலிங்கமாகவே வச்சு கும்பிடுவாங்க. திருவாசகம்தான் சிவலிங்கம். தேவகோட்டையில் ஒரு செட்டியார் 1943 திருவாசகத்தை தங்க ஏட்டில் எழுதினார். 658 பாட்டு, ஒரு தப்பு கிடையாது, சுத்தமாக இருக்கு. நட்டும் போல்ட்டும் போட்டு மாட்டினார், பூஜையில் வச்சுட்டார். இன்னைக்கு நாளைக்கு அவங்க வீட்டில் அந்த தங்க திருவாசகம்தான் சிவபெருமான். சிவபெருமான் ஈக்குவல் டு திருவாசகம். அப்போ நடராஜா மாணிக்க வாசகரை எங்கே கொண்டே வச்சுட்டார் பார்த்தீங்களா? எழுதினார், கொண்டு போய் தில்லையிலே நடராஜ பெருமான் திருவடியில் வைத்தார். தில்லைவாழந்தன பெருமக்கள் இதை பார்த்தார்கள். காலையிலே அங்கே ஓடினார்கள், மாணிக்க வாசகரை பார்த்தார்கள். நடராஜா எழுதியிருக்கார், கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. எந்த வாசல் வழியா? கிழக்கு வாசல் வழியா. உள்ள வந்துட்டார். எல்லாருக்கும் சந்தோஷம். நடராஜாவே எழுதியிருக்காரே. பார்க்கிறார், இந்த திருவாசகத்துக்கு பொருள் சொல்லுங்கள். நானா இருந்தால் பதவுரை, இலக்கண குறிப்பு, விளக்க உரை எல்லாம் சொல்லியிருப்பேன். மாணிக்க வாசகர் என்ன சொன்னார்? நடராஜாவை காமிச்சார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து, அறிந்து இல்லமா, உணர்ந்து. நடராஜா தான் ஒரு ஜோதி உண்டானிச்சு, அப்படியே கலந்துட்டார். மாணிக்க வாசகர் பேரு எனக்கு தர வல்லாயோ அறியேன். முத்துத்தாண்டவர் பாடுறார் இந்த கோயிலுக்கிட்ட நின்று. முத்துத்தாண்டவர்னு ஒருத்தர் நடராஜா கோயிலுக்கிட்ட வந்து நிற்பாராம். யாராவது தெருவில் போகிறவன் என்னமாவது சொன்னால் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டு பாடுவாராம், கீர்த்தனை. ஒருத்தர் சொல்லியிருக்கார், மாணிக்க வாசகருக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்குமான்னு. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் நல்லா பேசியிருக்காங்க. நம்மளை மாதிரி கண்ட குப்பையெல்லாம் பேசுகிறேன். மாணிக்க வாசகர் பேர் எனக்கு தர வல்லாயோ அறியேன்னு பாடியிருக்கேன். இன்னொருத்தன் வந்தான், ஐயோ உங்களைத்தான் நம்பி இருக்கேன் எடுத்துக்கிட்டார். உனை நம்பினேன் ஐயா சரணம், உனை நம்பினேன் ஐயா சரணம். நாகம் புனை சம்போ நடராஜா, புலியூர் வாழ் ஈசா. இதுக்கு என்ன பேரு? பெரும்பற்ற புலியூர். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. உனை நம்பினேன் ஐயா சரணம், நாகம் புனை சம்போ நடராஜா, புலியூர் வாழ் ஈசா, உனை நம்பினேன் ஐயா சரணம். இருவர்தம் இசை கொண்ட காதா. புரியுதா புரியலையா? ஒன்று கேட்கவா? நம்ம வீட்டு பயல்கள்லாம் இந்த காதில் என்னத்தையோ மாட்டிக்கிட்டே போகிறாங்க, பார்த்துருக்கீங்களா? அவன் பாடு பேசிக்கிட்டே போகிறேன். நான் என்னடா இவனா பேசுகிறானே பார்த்தா காதில் ஒன்றும் மாட்டியிருக்கேன். என்னம்மா? இந்த காதில் மாட்டிக்கிட்டு கேட்குறத கற்றுக் கொடுத்தது யாரு? நம்ம நடராஜா. என்னம்மா புரியுதா புரியுதியா?
2 பேர் தவம் பண்ணின. நடராஜா காட்சி கொடுத்தார். என்ன வேணும்? நாங்கள் பாடிக்கிட்டே இருப்போம், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, 2 குண்டலமாக மாற்றி காதில் மாட்டிக்கிட்டார். காதில் பாட்டை கேட்டுக்கிட்டே முதல்ல நடனம் ஆடினது நம்ம நடராஜா. காதில் என்னத்தையோ மாட்டிக்கிட்டு தெருவில் பேசிக்கிட்டு போகிறது நம்ம விட்டு பிள்ளைங்க. ஆமாம், 2 காது புரியுதா? இருவர்தம் இசை கொண்ட காதா, தித்தி என நின்று நடஞ்செய்யும் இங்கித பொற்பாதா, திருநாவலூரன் விடுதூதா, திருநாவலூரன் விடுதூதா, தில்லை சிவகாமி ஒரு பாகா, சிதம்பரநாதா உனை நம்பினேன் ஐயா சரணம். யாரு பாட்டு? முத்து தாண்டவர் மாணிக்க வாசக பெருமான் இங்கே கடவுளோடு ஐக்கியமாக்கி விட்டார். ஒன்று கேட்குறேன், 63 இருக்காங்கல்ல, 63 மாணிக்க வாசகர் சேருவாரா மாட்டாரா? மாட்டார். 63 பின்னால தான் வரணும். அப்போ மாணிக்க வாசகர் எங்கே தான் இருப்பார்? நடராஜாவுக்கு பக்கத்தில் இருப்பார். வலது பக்கமே இடது பக்கமே? வலது பக்கம் மாணிக்க வாசகர், இடது பக்கம் சிவகாமி. சிவகாம சுந்தரிக்கு சமமான இடம் மாணிக்க வாசகருக்கு தரப்பட்டது. ஏன்? அடியார் லிஸ்டில் அவரை சேர்க்க வேண்டியதானே? சேர்க்கலை. ஏன்? மாணிக்க வாசகர் அடியாரே இல்லை. சார், அநியாயமாக பேசுறீங்களே. மாணிக்க வாசகர் அடியாரே இல்லை. 8:45 வரைக்கும் நல்லா தானே சார் பேசுறீங்க? மாணிக்க வாசகர் அடியாரே இல்லை. அப்ப யாரு? முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்த மதம் அறிவித்து சிவமாக்கி, ஓ சிவமாக்கி எனையாண்ட அத்தனென கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. மாணிக்க வாசகர் சிவம். நான் சொல்லலே, மாதவ சிவஞான முனிவர் சிவஞான போதத்துக்கு உரை எழுதியவர் அழகாய் சொல்கிறார், ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். நடராஜா பக்கத்தில் வச்சுக்கிட்டார். இன்னொன்று சொல்கிறேன், இந்த கடிகாரம் அநியாயமாக ஓடுது. நமக்கெல்லாம் ஒரு 3 மணி நேரம் கொடுத்தா தான் வண்டி ஓடும். கொஞ்ச நேரம் பேசிடுற நிறுத்திடுவோம். இந்த சிதம்பரத்தை பற்றி நினைக்கிற போது திருப்புகழ் நினப்புக்கு வருது. மதுரை திருப்புகழ் சபையினுடைய நிறுவனர் திருப்புகழ் சாமி ஐயர்னு பேர். அவர் பேரை இப்போ கூட வந்திருக்கார். இங்கே கொஞ்சம் எந்திரிங்க. திருப்புகழ் சபை 105 வருஷம் ஆச்சு. 1919 உண்டாக்கப்பட்டது மதுரை திருப்புகழ் சபை. அதை உண்டாக்கினவர் லோகநாத ஐயர் என்ற திருப்புகழ் சாமி ஐயர், கிருபானந்த வாரியாருடைய குருநாதர். ஆமாம், இந்த திருப்புகழ் எப்படி கிடைச்சது? தில்லைவாழந்தன பெருமக்கள் இல்லைன்னா திருப்புகழ் கிடைச்சிருக்காது. அம்மா, தெரியுமா தெரியாதா? சொல்கிறேன். தெரியாதுன்னா சந்தோஷம், தெரியும்னா ரொம்ப சந்தோஷம். இந்த தில்லைவாழந்தன பெருமக்கள் இந்த கோயிலை தங்கள் கண் போல காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அம்மா, இவங்களை பாராட்டி ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் சத்தியம், உண்டியலே இல்லாமல் காலம்பரை டாக்டர் சொன்னார், உண்டியலே இல்லாமல் இவ்வளவு கோயில் செலவையும் இந்த தீட்சிதர்கள் நடத்துகிறார்கள் என்றால் வேற யாரும் இந்த பெரிய காரியத்தை சாதிக்க முடியாது. நாங்கள் உண்டிகள் நிறைய வச்சு அதை யார் யாருக்கெல்லாமோ சொல்லக்கூடாது, வேண்டாம், விட்டுருங்க. இந்த பெருமக்கள் 1871 ஒட்டி கோர்ட்டில் ஒரு கேஸு. இந்த கடலூர்கிட்ட மஞ்சக்குப்பம்னு ஒரு பகுதி, ஒரு முன்சிப் கோர்ட்டு. அங்கே எவனோ கேஸ் போட்டுவிட்டான். என்ன கேஸு? சிதம்பரம் கோயில் தில்லைவாழ் அந்தணர்களுக்கு சொந்தம் இல்லை. சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு கேஸ் போட்டுவிட்டேன். அங்கே வெள்ளைக்காரன் முன்சிப்பு, அதுக்கு கீழே ஒருத்தர்
மேலே உட்கார்ந்து இருக்கிற வெள்ளைக்காரருக்கு ஒன்றும் புரியலை. இந்த தீட்சிதர்கள் அங்கே போய் நாங்கள் தான் இத்தனை வருஷமாக இந்த கோயிலை காப்பாற்றிக்கிட்டு வர்றோம். ஆமாம், நீங்கள் தான் இதை காப்பாற்றிக்கிட்டு வர்றீங்கிறதுக்கு என்ன மாதிரி ரெக்கார்டு உண்டா? யாராவது ராஜா உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்களா? கெட்டிக்கார தீட்சிதர் ஒரு பாட்டை தூக்கி போட்டார். என்னடா அது, ஒரு பாட்டை தூக்கி போடுறாரு? அது என்ன பாட்டு? திருப்புகழ். தாது மாமலர் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. அதில் 3000 வேதியர் வழிபாடு செய்ய வார்த்தை வருது. 3000 வேத முறை வலுவாமே 3000 வேதியர் வழிபாடு செய்யன்னு நான் பாட்டை மறந்துட்டேன். இப்போ வருது அந்த பாட்டு. என்ன அர்த்தம்? அருணகிரிநாத சுவாமி திருப்புகழில் 3000 வேதியர்கள் இந்த கோயிலுக்கு வழிபாடு செய்கிறார்கள் அப்படின்னு பாடியிருக்கார். அருணகிரிநாதரா? அவர் யாரு? முருக பக்தர். எப்போ வாழ்ந்தார்? 15ஆம் நூற்றாண்டு. ஓ, 15ஆம் நூற்றாண்டா? அப்போ ஒரு 400 வருஷமா அவர் பாடி 400 வருஷம் ஆச்சு. ஆமாம், ஆச்சு. 400 வருஷமா அந்த 3000 பேர் தான் வழிபாடு பண்ணுறாங்களா? ஆமாம். தில்லையில் 3000னா யாரு? நாங்கள் தான். உங்களுக்கு என்ன பேர்? தில்லைவாழ் அந்தண பெருமக்கள் 3000 பேர். அப்படியா? 400 வருஷமா நீங்கள் தான் இங்கே வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு அருணகிரியார் வாக்கு கொடுத்திருக்கார். ரெக்கார்டு இருக்கு. இந்த கோயில் அன்றும் இன்றும் என்றும் தில்லைவாழ் அந்தண பெருமக்களுக்கு சொந்தம். சாமி கோர்ட்டில் கேஸ் சாமி. அப்போ 1871 72 2 வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம். இன்னித்தான் நான் கதைய ஆரம்பிக்கிறேன். அங்கே ஒரு பெரிய புண்ணியவான் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை, இந்த முன்சிப்புக்கு அடுத்த போஸ்ட் அவருக்கு, நீதிபதி மாதிரி. என்னடா ஒரு திருப்புகழ் பாட்டு. தீட்சிதர்களை கூப்பிட்டார். சாமி, அந்த திருப்புகளை எங்கிட்ட கொடுங்களேன். படிக்கிறார். நல்லா இருக்கு. சாமி, உங்களுக்கு இது மாதிரி வேற திருப்புகள் தெரியுமா? ஒரு 5-6 திருப்புகள் தெரியும். எங்கே ஒரு திருப்புகள் சொல்லுங்க. கனக சபை மேவும் எனது குருநாதர் கருணை முருகேச பெருமாள்கான் கனக நிறவேதன் அபயமிடமோது கரகமல்ல ஜோதி பெருமாள்கான். அருமையான பாட்டு. நேரம் இல்லை, பாட்டை படித்தாரா? ரொம்ப சந்தோஷம். சாமி, இந்த திருப்புகள் இன்னும் கிடைக்குமா? எங்கள்கிட்ட ஒரு 7-8 பாட்டு இருக்கு, அவ்வளவுதான். வேலையை ராஜினாமா பண்ணினார். வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை ஊரா போனார். மடங்களுக்கு போனார், ஆதீனங்களுக்கு போனார், எல்லா இடத்திலையும் போனார், தேடினார். 1000 திருப்புகள் கண்டுபிடிச்சார். அரிசி பானைக்குள்ள திருப்புகள். ஆமாம்மா, அடுப்பெரிக்கிற இடத்துல திருப்புகள். ஏடு கொண்டு வந்தார். 1900 1000 திருப்புகள் அச்சு போட்டார். யாரு போட்ட பிச்சை? தில்லைவாழ் அந்தண பெருமக்கள் கொடுத்த பிச்சை. அப்புறம் அவர் இறந்து போயிட்டார். அவரை திருத்தணியில் சமாதி வச்சாங்க. திருத்தணி கோயிலுக்கு பின்பக்கம் மலையில், அந்த மலை கோயிலில் ஒரு போர்டு வச்சிருக்கான், திருப்புகழ் சதுரர் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை சமாதி. அவர் மகனுக்கு பேரு செங்கல்வராய பிள்ளை. அவர் ஒரு 300 சொச்சம் திருப்புகள் கண்டுபிடிச்சார். மொத்தம் திருப்புகள் 16,000 பாட்டு. இத்தனை பாட்டு ஞானசம்பந்தர் மாதிரி 16,000 பாட்டு. அதில் கிடைச்சது 1300 சொச்சம். கண்டுபிடிச்சது வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை, அவர் மகன் செங்கல்வராய பிள்ளை. இந்த 2 பேரும் தான் கண்டுபிடித்தார்கள். அந்த திருப்புகள் தான் இன்னைக்கு கையில் இருக்கு. திருப்புகளை தொட்டு படிக்கிற போது என்ன நினைப்பு வரும்? தில்லைவாழ் அந்தண பெருமக்கள் நினைப்பு வருகிறார்கள். சிதம்பரத்துக்கு அவ்வளவு பெருமை. சித்தம்பரம் அறிவுமயமான ஆகாசம். திருநீலகண்டர் இங்கே. சிதம்பரம் போகாமல் இருப்பேனா? என் ஜென்மத்தை வீணாக கழிப்பேனா? யாரு? நந்தனார் திருநாளை போவார், அவர் இங்கே. கூத்துவ நயனார் இங்கே.
கோச்சங்கச்சோழன் இங்கே, கணம்புல்லர் இங்கே, மறைஞான சம்பந்தர் இங்கே, உமாபதி சிவாச்சாரியார் இங்கே, முத்துத்தாண்டவர் இங்கே. இன்னும் ஒரு செய்தி சொல்லிவிடுறேன், அதோட நிறுத்தணும்னு நினைக்கிறேன். மணி 9 போகுது, நான் என்ன பண்ணுறது? ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். நிறைய இருக்குது. நான் இன்னைக்கு தயார் பண்ணியிருக்கிறத வச்சு பார்த்தா இந்த திருவாதிரையிலிருந்து அடுத்த திருவாதிரை வரைக்கும் பேசுறதுக்கு மேட்டர் இருக்கு. ஒன்றை சொல்லிட்டு முடிச்சுப்படுறேன். 1954 மே மாதம் 6ஆம் தேதி, 6/5/1954. ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. இங்கே ஒரு பெரிய மகாநாடு சிதம்பரத்தில். என்ன மகாநாடு? சேக்கடார் பெருமான் பெரிய புராணம் எழுதினாரா, அதுக்கு சிவகவிமணி CK சுப்பிரமணிய முதலியார் உரை எழுதினார். அருமையான உரை. நடராஜாவை கும்பிட்டுத்தான் எழுதினார். 7 வால்யூம், 7வது வால்யூம் வெளியீட்டு விழா இங்கே நம்ம நடராஜா கோயிலுக்குள்ள. ஆயிரக்கால் மண்டபம் இருக்குல்ல, அதுக்கு முன்னால, ராஜசபைக்கு முன்னால எல்லாரும் வந்துட்டாங்க. மேடை போட்டிருக்கு. பெரிய பெரிய தமிழறிஞர்கள். இவரை கூப்பிட்டு மேலே உட்கார வச்சு அருமையான உரைங்க, CK உரை மாதிரி உரை. அதுக்கு முந்தியும் கிடையாது, பிந்தியும் கிடையாது, அப்படி உரை. அவருக்கு ரொம்ப பேர் மாலையெல்லாம் போட்டாங்க, பொன்னாடை போட்டனாங்க. ஒரு பெரியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணை வேந்தர். தேப்போமின்னு பேர். ரொம்ப பெரிய படிப்பாளி. தேப்போமி எந்திரிச்சு வந்தார். இவ்வளவு பெரிய புஸ்தகம் என் கையை பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 1 டன் இருக்கும் போல இருக்கு புஸ்தகம். தங்கத்தில் அட்டை போட்டிருக்கு. ஒரு பக்கம் நடராஜா, இன்னொரு பக்கம் மாணிக்க வாசகர். தங்க அட்டை. 50 பவுன் தேரும். இன்னைக்கு பவுன் 56,000 தாண்டிருச்சு. இன்னைக்கு பவுன் 56,000 தாண்டிருச்சு. தங்கம்னு பேர் வச்சாலே மதிப்பு எகிரி போச்சு. அன்னைக்கு கிட்டத்தட்ட 50 பவுன் தங்க அட்டை போட்டு தேப்போமி கொண்டாடுறார். மேலே உட்கார்ந்து இருக்கார் CKS ஐயா. தேப்போமி அதை கொண்டாந்து இவர்கிட்ட கொடுக்க இவருக்கு ஒன்றும் புரியலை. என்னையா பலபடன்னு தங்கம் யாரு கொடுத்தான்னு கேட்டார். தேப்போமியினால் அவ்வளவு கொடுக்க முடியாது. தமிழ் தெரியுமே தவிர பைசாவுக்கெல்லாம் வசதி இல்லை. அந்த காலம் புலமையும் வறுமையும் ரெட்ட பிள்ளைகள். பாரதியாருக்கு புலமை இருந்துச்சா, வறுமை இருந்துச்சா? அந்த காலம் புலமையும் அதிகம், வறுமையும் அதிகம். இந்த காலம் புலமையும் போச்சு, வறுமையும் போச்சு. அந்த காலம் யாரு கொடுத்தா? தேப்போமி சொல்றார், அந்த கடைசியாக ஒருத்தருக்கு வந்திருக்காருல்ல, சட்டை போடாம விபூதி பூசி கழுத்தில் ருத்ராட்சம் போட்டு அவரை வர சொல்லுங்க. அவர் கொஞ்சம் கனமான உடம்பு. எந்திரிச்சு வர்றார். அவரை பார்த்து இவர் கேட்குறார், இது நீங்கள் கொடுத்தீங்களா? நடராஜா என் மூலமாக கொடுத்தார். அதானேம்மா? ஏம்மா இந்த பணங்காசெல்லாம் நம்ம என்ன பிறக்கிற போது இடுப்பில் சொருகிக்கிட்டே வந்தா, இல்லை போகிற அன்னைக்கு தான் சொருகிக்கிட்டு போக போகிறோமா? நடராஜா என் மூலமாக கொடுத்தார். நீங்களே கொடுக்காம ஏன் தேப்போமி மூலமாக கொடுத்தீங்க? முக்கியமான கேள்வி. நானாக இருந்தால் நான் தான் போய் என் பேரை சொல்லி உருப்படுமா? முதல்ல என் பேரைத்தான் சொல்லுவேன். நடராஜா கொடுத்தார். ஏன் நீங்க கொடுக்கல? தமிழுக்கு மரியாதை, தமிழ் செய்யட்டுமேன்னு அவர் மூலமா கொடுத்தேன். புரியுதா? அப்படி பார்த்தா அந்த செட்டியார் பேர் தெரியுமா? தேவகோட்டையை சேர்ந்தவர். திருவையாறுன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவையாற்றிலே அறம் வளர்த்த நாயகி சந்நிதியை கருங்கல் திருப்பணியாக 1937 15 லட்சம் ரூபாய் செலவழித்து கருங்கல் திருப்பணியாக கட்டியவர் தேவகோட்டை சேவண்ணவுனா மெய்யப்ப செட்டியார். தமிழ் வள்ளல்னு அவருக்கு பேர். நான் எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா?
உடனே நம்ம சிவகவிமணி ஒன்று சொன்னார், அதுக்குத்தான் சொல்ல வந்தேன். சிதம்பரத்தில் நடராஜாவுடைய அம்பலத்துக்கு சோழன் பொன் வேய்தான், பொன்னம்பலம். சேக்கிழாருடைய நூலுக்கு மெய்யப்ப செட்டியார் பொன் வேய்ந்தார்னாராம். இவர் சொன்னாரா, நான் எடுத்த ஜன்மம் இப்பொழுது நிறைவடைந்து விட்டதுன்னாராம். எல்லாம் இங்கே சிதம்பரம். நான் இதுவரைக்கும் பேசினது என்ன தெரியுமா? அந்த கடவுள் இருக்காருன்னு சுட்டித்தான் காட்டியிருக்கேன். இன்னும் தொட்டு காட்டலை, உணர்த்தலை. என்ன பண்ணியிருக்கேன்? இவன் அன்று ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த அருள் செய்த பீருடைய பிரமாபுரம் மேவிய வெம்மான் இவன் அன்று தொட்டுத்தான் காட்டி, தொடலை, சுட்டி காட்டி இருக்கிறேன். இன்னும் என் பேப்பரில் ஒரு பக்கம் கூட பெரட்டலை. எல்லாருக்கும் நன்றி. என்ன, நீ அர்த்த சாமத்துக்கு போகணும். ஐயா வீட்டில் அன்னம் பாதிப்பு இன்னைக்கு ரொம்ப மதிப்பு. கோயிலுக்குள்ளே அழைத்து கொண்டு போய் நம்ம கிருஷ்ணசுவாமி தீட்சிதர் ஐயா இன்னைக்கு தரிசனம் பண்ணி வச்சது. நடராஜாவே எங்களோட வந்து தரிசனம் பண்ணி வச்சார்கள். கிடைக்காது. ஐயாவுடைய திருவடிகளுக்கு வணக்கம். நிறைய கூட்டம், எல்லாருக்கும் வணக்கம். என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷம். எங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த பூர்வ இலாயத்துக்கு வந்து எங்களுக்கெல்லாம் நண்பெருமானை பற்றி சிறப்பாக இன்னமுது கொடுத்த ஐயா அவர்களுக்கு எங்களது அனைவரின் சார்பாக மகிழ்ச்சி தெரிவித்து